அந்த செய்திகளை கேட்க ஆசைப்படுவார்கள். ஆகவேதான் நாம் இப்படி காரியங்களை செய்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின்படி வரங்களின்படி அவர்களுடைய பயன்படுத்துவதன்படி பயன்படுவார்கள். அது நமக்கு சில நேரங்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாம் இப்படி செய்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். செலவு செய்கிறோம், பிரயாசம் எடுக்கிறோம். ஆகவே இங்கே வந்திருக்கிற தேவ ஜனங்கள், இதை கேட்கிற தேவ ஜனங்கள், இது போல கூட்டங்களை ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாதபடி கர்த்தர் உங்களுக்கு மேல் இறக்கம் பாராட்ட நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். தொடர்ந்து அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆராதனையை நீ அசட்டை செய்து போய்விடக்கூடாது. காரணம், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுகிறது போல நீங்களும் விட்டுவிடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு தேவன் தர வேண்டிய சத்தியங்களை, நமக்கு தர வேண்டிய சாப்பாடுகளை நாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. அல்லேலூயா. அதுபோல வாரத்தின் முதல் நாளிலே பிரியமானவர்களே, கர்த்தர் உயிர் தெழுந்த நாளிலே அவரை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். அவருக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமைகளை ஒரு நாளும் நாம் திருடவே கூடாது. ஆகவேதான் கர்த்தருடைய நாளை ஒருவரும் அசட்டை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாளை திருடுவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, முடிவிலே சாபத்தில் வந்து முடியும். ஆகவே சாபம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டாம், ஆசீர்வாதத்தையே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தயவு செய்து தேவனுடைய மக்கள் இந்த ஆராதனைக்கும் குறித்த நேரம் இல்லாதபடி சமயம் போல வருகிறதை நிறுத்தி தயவு செய்து பயபக்தியோடு கூட குறித்த நேரத்துக்கு முன்பாகவே ஆராதனைக்கு வர பிரயாசம் எடுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நேரங்களை தாழ்த்தாதபடி, காலங்களை கடக்காதபடி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா சீக்கிரமா எழுந்துறீங்க, செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அருமையான ஐயாவை நான் யூடியூப் மூலமாக தொடர்பு கொண்டேன். எந்த சாதனை, எந்த ஊழியை எப்படி செய்கிறார் என்னெல்லாம் தெரியாது. அந்த சில வார்த்தைகளை என் உள்ளத்தில் கேட்ட பொழுது எனக்கு அது பிடித்திருந்தது. ஆகவே ஒரு 3 நாள் அழைத்து கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல வைக்குமே என்று சொல்லி நான் அழைத்த பொழுது அவர்கள் ஒரு மறுப்பும் சொல்லாதபடி அவர் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் எனக்குள்ள சிலவிதமான கேள்விகள் இருந்தது. இவர் எப்படிப்பட்ட உபதேசத்தை உடையவர்? காரணம், உலகத்தில் பலவிதமான உபதேசத்தை இன்றைக்கு உபதேசிக்கிற மக்கள் இருக்கிறார்களே, அறிமுகம் இல்லையே என்று நான் நினைத்தேன். ஆகவே தான் சொன்னேன், இந்த புக்கு நீங்கள் ஐயா அறிவித்த போது கூட இந்த புக்கை இப்போ வாங்க வேண்டாம், நான் படித்த பிறகு நீங்கள் வாங்கி கொடுங்கள் என்று நான் படித்து விட்டு அறிவித்தேன். சரி, 2 பேர் அதை புக்கு வாங்கினார்கள். இன்னும் ஒரு 2 செட்டு தான் இருக்குது பிரியமானவர்களே. 5 செட்டில் நான் ஒரு செட்டு வாங்கினேன், 2 செட்டு தான் இருக்குது. ஆகவே யாருக்காவது நீங்கள் வேணும்னா இன்னொரு செட்டு வேணும்னா கூட என்னுடைய செட்டை நான் தரேன். பிறகு ஐயாட்ட நான் வாங்கிக்கிறேன், பதில் வாங்கிக்கிறேன், ஒன்றும் கவலை இல்லை. 3 செட்டு இருக்குது. அது ஒரு செட்டு 500 ரூபா. பிரயோஜனமாக தான் எழுதியிருக்கிறாரு. பைபிளை ஆதாரமாக கொண்டு அந்த பைபிள் வசனங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ரொம்ப பிரயோஜனமாக தான் இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இதை வாங்கி படியுங்கள். ஒரு செட்டு 500 ரூபாய். 3 புத்தகங்கள் அடங்கினது. முழு வேதாகமும் கூட வகைகளிலே அங்கே விளக்குவரைகள் இருக்கிறது. ஆகவே வாங்கி படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான ஐயா நம்முடைய சொல் கேட்டு வந்து நம்முடைய மத்தியில் தங்கியிருந்து ஊழியர்கள் சென்றதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தை ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து நம்முடைய மத்தியில் பயன்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய திருச்சபையில யாரும் ஒருவர் வந்தாலும் அவர்கள் சார்ந்து போகிற அனுபவம் கிடையாது. அவர்களை வரவேற்று கைதட்டுகிற அனுபவம் கிடையாது. நாம் செலுத்துகிற எல்லா துதி கன மகிமை எல்லாம் நம்மை ரட்சித்த வரக்கூடிய ஊழியக்காரனை கொண்டு வந்த அவரை பயன்படுத்துகிற அவர் ஊழியத்துக்கு அழைத்த ஆண்டுகளுக்கு தான் சகல கன துதி மகிமைகளை நாம் செலுத்தி பழக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நிறைவானது, சரியானது என்று தீர்மானித்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டு போனவர் சொன்னார், ஐயா என்னை எழுப்பி வந்தேன், ஒரு வார்த்தை கூட ஐயா வரவேற்று கரங்களை தட்டி மையப்படுத்துவோம் எனக்கு சொல்லவில்லையே என்று கேட்டார். நான் சொன்னேன், கர்த்தரை மையப்படுத்தணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் கூடி வருவது தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக மாத்திரமே மட்டுமே மனுஷனை மையப்படுத்துவதற்கு அல்ல. நீங்கள் கூடி வருகிறீர்கள் என்று சொன்னால் அசம்பிளி
திருச்சபையின் போதகரை மையப்படுத்த அல்ல. அவர் இன்றைக்கு இருப்பான், நாளை மறித்து போவான், இன்னொருவர் வருவார். ஆனால் தேவன் என்றைக்கும் இருப்பார். சகல துதியும் கனவும் மகிமை யாருக்கு தான்? தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு. நாம் மனிதர்கள், ஆமா, நாரி போனவர்கள். 2 நாள் குடிக்கல, பக்கத்தில் போட முடியாது. மறுநாள் பருவனா பக்கத்தில் பேச முடியாது. நாட்டம் எடுத்த சரீரத்தினுடையவர்கள். நமக்கு எதற்கு மகிமை? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும். அல்லேலூயா. சிலர் மகிமையை தேடுகிறார்கள், தேடட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாமும் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் வளரவும் வாழவும், எனக்கு பின்னும் சிறு பிள்ளைகள் அப்படியே கர்த்தருடைய சத்தியத்தில் வைராக்கியமாக இருக்கவும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்பொழுது நான் எடுத்துக் கொடுக்கிறேன். அவர்கள் கிடைக்கிற நேரமே எடுத்துக் கொள்வார்கள். ஒருவர் அசையாமல் இருந்து சத்தியத்தை கேளுங்க. வயிறு நிறைஞ்சிச்சுன்னா கையை தூக்கிடுங்க, ஐயா நிறுத்திடுவார். விளங்குதா உங்களுக்கு? ஐயா போதும் ஐயா, நீங்க பிரசிக்கிறது எங்க இருதயம், வயிறு, எங்க மூளையெல்லாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க விரும்பிட்டீங்க அப்படின்னு கையை தூக்கிடுங்க. அவர் நிறுத்திடுவார். அதுவரை பிரசங்கம் பண்ணுவார். அல்லேலூயா. சத்தத்தை காணாம இப்பவே விட்ட ஓடி போயிடும் நினைக்க சொல்றீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஐயா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா தேவனுடைய நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. ஐயாவுடைய அழைப்புக்காக, அன்புக்காக, உபசரிப்புக்காக ஐயாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சபையோராகிய உங்களுக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களை முன்னும் அவர் சொன்ன மாதிரி எனக்கும் தெரியாது. ஆனாலும் யூடியூப்பை பார்த்து கூப்பிடுறாரு. பொதுவாக யூடியூப்பில் பார்க்குறவங்க பொதுவாக கூப்பிட மாட்டாங்க என்னைய. தப்பி தவிர சிலர் சிபாரிசு பண்ணால் கூட யூடியூப்பை பார்த்தா டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நான் பேசுகிறேன். அவங்க ஸ்தாபனங்களுக்கு, கொள்கைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, கற்பனைகளுக்கு விரோதமாக பேசினேன். 90% இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் இருக்குது. நானும் அப்படி இருந்தவன் தான், 10ல் 11 இருந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் என் கண்ணை திறந்து ஆதி அப்போஸ்தல கால 1ஆம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கின அந்த ஊழியங்களையும், அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய ஊழியங்களையும் உபதேசங்களையும் எனக்கு கண்ணை திறந்து காமிக்கும்போது, இதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? மக்களை பார்க்கும்போது அப்படி இல்லையே. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த அந்த மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்டாண்டில் தானே சபைகள் இயங்குது. அதுக்கு முன்னாடி போப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆர்சி கத்தோலிக்க சபையில் தானே பெரும்பாலான கிறிஸ்தவங்க இருக்காங்க. அதுக்கு பிறகு புரட்சி செய்து பிரிஞ்ச மார்ட்டின் லூதர் சபைகள்லேருந்து, ஸ்தாபனங்கள்லேருந்து தானே இன்றைக்கி கிறிஸ்தவங்க இருக்காங்க. ஆர்சியும் சரி புரொட்டஸ்டாண்டும் சரி 2 பேருமே கலப்பட உபதேசம் தானே பண்ணுறாங்க. ஆர்சி தப்புன்னு சொல்லி புரட்சி செய்து மார்ட்டின் லூதர் பிரிஞ்சவர். இவர் அந்த 1ஆம் நூற்றாண்டில் வந்து இயேசுவை பின்பற்றலை, ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றலை. அவர் பேராலேயே லுத்திரன் சபைன்னு சொல்லி, அவர் பேராலேயே லுத்திரன் சொல்லி, பிஷப்புன்னு சொல்லி, தலைவர்னு சொல்லி அவரே ஏற்படுத்தி ஆரம்பித்தார். அவங்களோடு சேர்ந்த கோஷ்டிகள்லாம் ஒருத்தன் பெந்தை கோஷ்டின்னு சொல்லிட்டான், ஒருத்தன் செவன்த் டேன்னு சொல்லிட்டான், ஒருத்தன் யெகோவான்னு சொல்லிட்டான், ஒருத்தன் இன்றைக்கி ஏகப்பட்ட ஸ்தாபனங்கள் இருக்குல்ல, 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான் இந்த உலகத்தில். ஒருத்தன் எண்ணி சொல்கிறான்.
இந்த மாதிரி யானையை தடவி பார்த்த குருடர்களைப் போல இன்றைக்கி உலகம் முழுவதும் 90% அப்படி ஆயிட்டாங்களேன்னு கருதும் போது இதை எப்படி இந்த சின்ன ஊழியக்காரன், எளிய ஊழியக்காரன் இதை உடைக்க முடியும், இதை சொல்ல முடியும், இதெல்லாம் எதிர்த்து எப்படி பேச முடியும் என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்ததுனாலும் இருந்தாலும் சாவது உறுதி. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. கண்ணை திறக்காமல் இருந்தால் எல்லாரும் போல நான் இருந்திருப்பேன். நீங்கள் சீச போதகரா மாதம் 30,000 ரூபா வாங்கிட்டு ஜீப்பு ஓட்டிக்கிட்டு அரசாங்க வேலை மாதிரி நான் இருக்கக்கூடிய அதிகாரம் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆண்டவர் என் கண்ணை திறந்ததுனால இதை சொல்லாமல் இருக்க முடியாதே, சொல்லணுமே என்ற தாகம், ஏக்கம், வைராக்கியம் அதிகமாக இருந்ததுனாலே அதனுடைய விளைவு தான் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று ஒன்று தமிழகத்தில் ஆரம்பித்து என் சொந்த மண்ணாகிய மதுரையில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும், கோயம்புத்தூர் வரைக்கும், மார்த்தாண்டம் வரைக்கும், திருநெல்வேலி வரைக்கும் இப்படி சகல இடங்களில் இந்த சத்தியத்தை கொண்டு போகிறேன். தொடர்ந்து மாதந்தோறும் மதுரை பட்டணத்திலே சொந்த பூமியாக இருப்பதனாலே மாதந்தோறும் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த வெளிச்சத்தை யார் யார் உள்வாங்குகிறாங்களோ, அழைக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லணும் என்ற தாகத்தில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஐயா அவர்கள் அழைத்ததுக்கு நன்றி, அவருடைய அன்புக்கு நன்றி, அவரோட நெருங்கி பழக சில நாட்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி. நேற்றைய தினத்திலே அவருடைய சாட்சியை யூடியூப்பில் வெளியிட்டேன், நேர்காணல் எடுத்தேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. இவ்வளோ பெரிய தேவாலயம் கட்டின ஐயாவுக்கு அவர் வீடு பார்த்தா ஒரு எலி பொந்து மாதிரி இருக்குது. என்னையா இவ்வளோ பெரிய தேவாலயம் கட்டுறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விசாலமான வீடு வேணாமா? என் ஆலயத்துக்கு நான் இன்னும் செய்வேன், இன்னும் என் ஆலயம். இப்படிப்பட்ட தேவ மனுஷனை பார்க்குறது கஷ்டம். உங்களுக்கு நல்ல போதகரை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல ஊழியக்காரரை கொடுத்துருக்கிறார். சபை விட்டு போகாதீங்க. அவர் ஒரு தகப்பன், அவரை நேசிங்க, அன்பு செலுத்துங்க. எந்த சபையிலும் இல்லாத ஒரு மாற்றத்தை இங்கே நான் பார்த்தேன். வேத பாடம் வாசிக்கும்போது யோவான் சுவிசேஷத்தை வாசித்தீங்களே, இது வரைக்கும் எந்த சபையிலையும் இல்லாத ஒரு அற்புதம். பொதுவாக சங்கீதத்தை தான் படிப்பாங்க, ஆனால் நானும் அப்படித்தான் நினச்சேன். வேத பாடம் சொல்லும் போது யோவான் சுவிசேஷத்தை எடுக்கிறாரு. எங்கள் சபையில் நாங்கள் வேத பாடம் வாசிக்கிறோம், வாரம் நிருபங்களை வாசிக்கணும். ரோமர் டு யூதா, ரோமர்லேருந்து ஒவ்வொரு வாரம் ஒரு அதிகாரம் படிச்சுக்கிட்டே யூதா வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டனில் ரோமர்லேருந்து தொடங்குவோம். ஆனால் இவர் புதிய ஏற்பாட்டில் அந்த சுவிசேஷங்கள்லேருந்தே தொடங்குறார் பாருங்க. ஒருவேளை என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ரோமர்லேருந்து இன்னும் அடுத்து தொடங்குங்க. சங்கீதம், நீதிமொழிகள், அதை சங்கீதம் அது யூதர்களுக்குள்ள காரியம், அதை நான் தப்பு சொல்லலை, இருக்கட்டும். நல்ல கருத்து. அதெல்லாம் யூதருடைய வேதம். அதுக்கு பேர் தோரா என்று அழைக்கப்படுகிற யூதர்களுடைய வேதம். இயேசு சொல்லும்போது நம்ம வேதம்னு சொல்லலை, உங்கள் வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாரு. அவங்கள பார்த்து அவங்க மத்தியில் முத ஊழியம் ஆரம்பித்ததுனால அவங்க பழைய ஏற்பாட்டை இயேசு கையாண்ட வேண்டியதாக இருக்குது. அப்படி சீசர்கள் ஊழியம் செஞ்சதுனால அவங்க வேதத்தை கையாள வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் கொர்நேலி வீட்டில் ஊரில் வேலை செய்யும் போது கொர்நேலி புறஜாதியாக இருப்பதுனால பழைய ஏற்பாடு அங்கே சொல்லப்படலை. அப்போஸ்தலர் 14 அதிகாரத்தில் பிறவி சப்பானியை நடக்க பண்ணுறாங்க. புறஜாதியை பூமாலை கொண்டு வந்து மாலை போட தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்க என்று மாலை போட வரும்போது அங்கே பழைய ஏற்பாடை சொல்லலை.
அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தனை பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்யும் போது அவங்க புறஜாதிகளாக இருப்பதனால பழைய ஏற்பாடு சொல்லலை, அவசியம் இல்லை. கந்தகே மந்திரி எருசலேமுக்கு போய் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிக்கிட்டு போகும்போது அந்த விளக்கத்தை ஆவியானவரே போய் சொல்கிறாரு பிலிப்பை. அந்த பகுதியில் உள்ளவர் இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன், அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறணும், ரட்சிக்கப்படணும். அந்த ரதத்திலே சொல்லிட்டாங்க. உடனே போய்கிட்டு இருக்கும்போதே அந்த மந்திரி சொல்கிறான், தண்ணி இருக்க, ஞானஸ்நானம் பெறதுக்கு தடை என்னன்னு சொல்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி பிலிப்பும் மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அதன் பிறகு சந்தோஷமாக அவன் ஊருக்கு போய் சேர்ந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37 இருக்குது நான் சொன்னது. கருப்பொருள் இயேசு கிறிஸ்து தான். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாட்டு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு அதிகாரிகள், சிறை அதிகாரிகள் அப்போஸ்தலர்கிட்ட கேட்கும்போது அதற்கு அவர்கள், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளோதான் ஐயா. அந்த ராத்திரியிலேயே அவங்க வசனங்களை சொல்லி ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே உங்கள் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிக்கப்படுறதுக்கு இல்லை. யூதர்கள் மத்தியில் இயேசு ஊழியம் செஞ்சதுனால அந்த பழைய ஏற்பாட்டை அவர் கையாள வேண்டியது இருக்கு. ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாமே யூதர்களாக இருப்பதுனால, கிறிஸ்தவங்களாக மாறினதுனால, அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சதுனால அவங்க பாஷையில் அந்த பழைய ஏற்பாடை அவங்க கையாள வேண்டியதாக இருக்கு. இப்போ நான் முஸ்லீம் மத்தியில் நான் ஊழியம் செஞ்சால் நான் பழைய ஏற்பாடை சொல்ல முடியுமா? அவங்க திருக்குறான்லேருந்து எடுத்து சொல்லுவேன். அதில் ஆபிரகாம்னு போட்டிருக்கு, நீங்கள் இப்ராஹிம்னு சொல்கிறீங்க. அதில் ஏசுன்னு இருக்குது, நீங்கள் ஈசா நபின்னு சொல்கிறீங்க. அங்கே மரியாள்னு போட்டிருக்கு, மரிய பிபின்னு சொல்கிறீங்க. அவங்க வேதத்தை வச்சு தான் அதை நான் சொல்ல முடியும். அப்போ தான் அவங்க நம்புவாங்க. யூதர்களை ரட்சிக்க யூதனை போல, கிரேக்கனை ரட்சிக்க கிரேக்கனை போல, நியாயப்பிரமாணம் உள்ளவனை ரட்சிக்க நியாயப்பிரமாணம் உள்ளவனை போல, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ரட்சிக்க நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல எப்படி ஆகிடும் சிலர் ரட்சிக்கப்படும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது மாதிரி இந்துக்களை ரட்சிக்க இந்துக்களை போல ஆனேன், முஸ்லீமை ரட்சிக்க முஸ்லீமை போல ஆனேன், யூதர்களை ரட்சிக்க யூதர்களை போல ஆனேன், புறஜாதிகளை ரட்சிக்க புறஜாதிகளை போல ஆனேன். ஆனால் மெயின் எப்படி ஆகணும்? யார் குத்துனாலும் நெல் அரிசி ஆகணும். எப்படி ஆகிலும் அவங்க ரட்சிக்கப்படணும். அதுதான் அந்த ரட்சிப்புக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் அந்த நாமத்தை எங்கெங்கே சொல்லியிருக்கோ அந்தந்த வேதங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம விளக்க வேண்டியதாக இருக்குது. உதாரணமாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே 28 அந்த புறஜாதிகள்கிட்ட பவுல் சொல்கிறான், உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்களே. உங்கள் புலவர்கள், புறஜாதிகளுடைய புலவர்கள் இந்த மெய்க்கடவுளை பற்றி அறியப்படாத தேவன் என்ற அந்த மெய்க்கடவுளை உங்கள் புலவர்கள் சொல்லியிருக்கான்னு சொல்கிறானே, அது எப்படி? இன்னைக்கு உள்ளவனுக்கு அந்த அறிவு இருக்கா? புலவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்துக்களை ரசிக்கணும்னா இந்துக்களுடைய புலவர்கள், சித்தர்கள், இங்கே உள்ள மகான்கள் சொன்ன காரியங்கள்லாம் நம்ம கையாள வேண்டியதாக இருக்கு. ஈசன் சிலுவையில் மாண்டான், 4 உயிர்த்தெழுந்தான், 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தான்னு பாரதியார் எழுதியிருக்காரு. அது சொல்ல வேணாமா? அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லி கண்ணதாசன் எழுதினாரே,
கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இயேசு காவியம்னு ஒன்று எழுதி முடித்தாரே, அதை சொல்ல வேணாமா? நம்ம சொல்லணுமா இல்லையா? ஞான தீபம் சுடரண்டு சாமி விவேகானந்தர் நிறைய விஷயங்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்காரு, அதை சொல்ல வேணாமா? நம்ம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அந்த மெய்ப்பொருள் இயேசு கிறிஸ்து தான். யோவான் 5:39 சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொல்கிறேன். வாக்கியங்கள்னு பன்மையில் எல்லாம் வேதத்தை உலகத்தில் முழுவதும் வேதத்தை படி எல்லா மதங்கள் எல்லா மொழிகள் எல்லாரோட கடவுள் பேசியிருக்காரு. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது என்னது? வேற்று கடவுளா? வேறு தெய்வம் இருக்கா? வேற்று கிரகத்திலிருந்து சாமியை வந்தாங்களா? 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிகள்னு சொல்கிறானே முட்டாப்பையன், அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தவறு. தேவர்கள்னால் பொதுவாக யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசு சொல்கிறாரு. யோவான் 10:34-35 தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்க, நீங்கள் அதை படிக்கலையா? வேத வசனத்தை பெற்று கொண்டவர்களை அவர் தேவர்கள் என்று சொல்லியிருக்க. வசனங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை யார் பெறாங்களோ அவங்கெல்லாம் தேவர்கள். அவர் தேவன், பெறக்கூடியவங்க தேவர்கள். அந்த அர்த்தம்தான். வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு என்று பவுல் சொல்கிறான். வானத்திலேன்னா கர்த்தருக்குள்ளே மறித்து 3வது வானத்தில் நித்திரையாக இருக்காங்க, பரதீசில் இருக்காங்க. வானத்தில் பூமியிலன்னு சொல்கிறது இந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நான் தான். புரிஞ்சுக்க. அதனால் உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 8:4 உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை, ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க அந்த அறிவு இருந்தது 1ஆம் நூற்றாண்டில். அதில் 7ஆம் வசனத்தில் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலையும் இல்லை. இல்லாதனுடைய விளைவு இந்த மூடப்பழக்கம், இந்த அறியாமை, இந்த தற்குறித்தனம், இந்த பாகுபாடுகள், கற்பனைகள், சபைக பிரிவிகள், மார்க்க பேதங்கள். இது தானே இந்த மார்க்க பேதங்கள் மாம்சத்தின் கிரிகள் என்று இல்லை பவுல் சொல்கிறான். மார்க்கம்னா மதங்கள்னு அர்த்தம். யூதம் என்பது மதம்தான். யூத மதம், பழைய ஏற்பாடு யூத மதம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதம் இருக்குது. மதத்தை கடவுள் படைக்கல, அவன் ஏற்படுத்திக்கிட்டான். மதம்னா அதுக்கு பேர் சரியாக பைத்தியம்னு அர்த்தம். யானைக்கு மதம் பிடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்கள்ல, பைத்தியக்கார இதுதான் அந்த மதம்னு சொல்கிறது. நாகூர் அனிபா ஐயா ஒரு பாட்டு பாடுறாரு, ஓம் மதமா என் மதமா ஆண்டவர் எந்த மதம், அவர் எந்த மதம்டா அவரு, ஓ மதம் ஏன் மதம். அதனால் தயவு செய்து மதங்களை வச்சு, மொழிகளை வச்சு, நாடுகளை வச்சு, ஆட்களை வச்சு, இந்த காரியங்கள்லாம் வச்சு நம்ம பிரிக்கப்பட்டிருக்குமே தவிர எல்லாமே ஆதாமுடைய ஜீன். ஆதியாகமம் 3:20 படி ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அந்த புரிதலோடு தான் நம்ம போகணுமே தவிர அவன் இந்து, அவன் முஸ்லீம், அவன் இந்துன்னு சொல்லி எதிரிகளாக இந்துக்களை பார்க்காதீங்க. இந்து என்ற வார்த்தையே எஸ்தர் 1:1 இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. இந்து என்ற வார்த்தையே உங்கள் கையில் தான் இருக்குது, கிழிச்சு போட முடியுமா? ஆங்கிலத்தில் இந்தியான்னு மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம நாடு, நம்ம தேசம் அது. இந்துக்கள் என்பது மதம் அல்ல, அப்படி ஆக்கிட்டான். இந்து என்பது இந்த தேசத்தின் பேர். அந்த வகையில் நம்ம இந்துக்கள் என்று அழைக்கப்படுறோம். அதைத்தான் சிந்து நதின்னு அழைச்சாங்க. வெள்ளைக்காரன் அது இந்து நதி என்று இந்தியான்னு பேரிட்டது வெள்ளைக்காரன் காலத்தில் சார்லஸ் என்ற ஒரு தூரம் தானே. வெள்ளைக்காரன் வச்ச பேர் இல்லை, அந்த வேதத்தில் உள்ள பேரை அவன் வச்சான். அவன்
அவன் வச்சான், கிறிஸ்தவனாக இருப்பதனால வச்சான். கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வேணும், அவன் கும்பிடுற இயேசு மட்டும் வேண்டாம். இது என்னையா நியாயம்? ஒரு மின்சாரத்தை மட்டும் நிறுத்து பார்ப்போம். கிறிஸ்தவன் கண்டுபிடிக்கிறது வேண்டாம்லா, கிறிஸ்தவன் எல்லாம் வெளியேறிடு, முஸ்லீம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிரு, நாங்கள் தான் ஆளுவோம்னு சொல்கிறானே ஒரு கூட்டம். மின்சாரத்தை கொண்டு வந்த கிறிஸ்டினை ஒதுக்கிறேன், மின்சாரம் வேணாம் போ. அந்த காலத்தில் அந்த தீபம் வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கள, அந்த மாதிரி இரு. பஸ் எல்லாம் வேணாம், மாட்டு வண்டியில் போ, பழைய நிலைமைக்கு போப்பா. இதெல்லாம் விட்டு செய்ய முடியுமா? நீங்கள் செல்ஃபோன் இல்லாமல் எவன் இருக்க முடியும்? உலகமே கையில் வந்துருச்சு, உலகமே கையில் வந்துருச்சு. கிறிஸ்தவன் கண்டுபிடிப்பதெல்லாம் வேணும், அவன் கும்பிடுற சாமி வேண்டாம். என்னையாது வெள்ளைக்காரன் சாமியா ஏசு? நான் அப்படி ஒரு முறை தப்பாக ஒரு காலத்தில் நினைச்சவன் தான். நாங்கள்லாம் வீரவாண்டி கட்ட வம்சம், கம்பளத்து நாய்க்கு மாதிரி தெலுங்கு பேசுகிறவங்க. நாங்கள் இயேசுவுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. கயத்தாரில் கட்டபொம்மனை தூக்கில் போடும்போது நாங்கள்லாம் அவங்களுக்கு அவர் நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் ஓடி ஆடி காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கூட்டம்தான், தேவன் அறியாத எதிர்த்து நின்ன ஒரு கூட்டம். அதனால் வெள்ளைக்காரங்க இயேசுவின் ஆளுக, இயேசு வெள்ளைக்காரனுக்கு தான் சொந்தம்னு நினச்சேன். அது தப்பு. வெள்ளைக்காரனுக்கு எப்படி சொந்தமாகும்? 700-800 வருஷம்தான் ஆகுது அமெரிக்காவே உருவாகி. அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியில் இயேசு வந்திருக்காரு. இன்னைக்குள்ள நாடுகள், பெரும்பாலான நாடுகள் அன்னைக்கு இல்லையே. வெள்ளைக்காரன் சாமி இல்லை. இன்றைக்கி சில ஆளுங்க அப்படியே கோட்டு டையை கட்டிக்கிட்டு நாங்கள் வந்து கிறிஸ்டின்னு சொல்லி மோதிரத்தை மாற்றுறது வைக்கிறது, ஆங்கிலேய கலாச்சாரத்தை கிறிஸ்டின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. தப்பு, அது தப்பு. வெள்ளைக்காரங்க இந்த ஊழியத்தில் மிஷினரியாக இந்தியாவுக்கு வரும்போது, குறிப்பாக தமிழகத்தில் வரும்போது, வீரமா முனிவர், ஜியு போப்பு போன்ற பெரிய ஆள்கள்லாம் காவி உடைய போட்டுக்கிட்டாங்க. காவி உடைய போட்டு நாங்களும் சாமி தான் காவி உடைய போட்டு ஊழியம் செஞ்சாங்கய்யா. இந்துக்களை தச்சுக்க இந்துக்களை போல உடைய உடுத்துனாங்க. கொடி இல்லாமல் ஒரு காலத்தில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தான் இந்தியா சுதந்திரத்துக்கு. அன்னி பெசன்ட் அம்மையார் தான் அந்த கொடியை ஏற்படுத்தினாங்க. அவங்க சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அபிப்பிராயம் உள்ளவங்க, ஆனால் கிறிஸ்டின். அவங்க மூவண்ண கொடி ஏற்படுத்தினாங்க. அந்த மூவண்ணம் என்பது 3 மதத்துக்குள்ள அர்த்தம். மேலே உள்ளது காவி உடை, இந்துக்கள் புனித உடை, நடுவில் உள்ளது வெள்ளை கிறிஸ்தவங்களுடைய புனித உடை, அப்புறம் பச்சை முஸ்லீம்களுடைய புனித உடை. இந்த 3மே நடுவில் அசோக சக்கரம் போட்டு, இந்த 3க்குமே தர்மம் ஒன்று தான். எம்மதம் சம்மதம், மத சார்பற்ற நாடு, எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற அந்த முறையில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் அந்த கொடியை ஏற்படுத்தி அந்த கொடியை வச்சு அப்புறம் போராட்டம் நடத்துனாங்க. அடையாளமாக காங்கிரஸ் என்று கூட்டணி என்று அர்த்தம். அந்த பேர் கூட வெளிநாட்டிலிருந்து வந்த பேர் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பார்வையில் அந்த நாடு இந்த நாடு எந்த நாடு அப்படிலாம் கிடையாது. நீ உன் குருவனை புத்தியில் பக்கத்தில் உள்ளவனா குருன்னு பார்க்குற, பட்டையை பார்த்த உடனே கொட்டையை பார்த்த உடனே குரு குரு கோபம் வருது உனக்கு. பாவம், அவன் உள்ளத்தை பார்ப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அவன் உள்ளத்தை பார்க்குறாரு. நீ உள்ளத்தை பாரு, முகத்தை ஏன் பார்க்குற? கொட்டையை பார்க்குற, பட்டையை பார்க்குற, மூட்டையை பார்க்குற, உத்ராச கோட்டையை பார்க்குற, அவன் பேரை பார்க்குற. சில ஆளுங்க என் பேர் இந்த அதை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் தயா ரொம்ப மதவெறி, அதாவது கிறிஸ்தவ மதவெறி. என் பேரை சொல்கிறதுக்கே ஒரு ஐயா தயங்குறார். அறிமுகப்படுத்தும் போது
பால் முருகேசன்று எப்படியா சொல்கிறதுன்னு சொல்லி பாலையான்னு சொல்கிறார். முருகேசன் சொல்கிறதுக்கே அவருக்கு ஏதோ ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி நினைக்கிறார் போட்டிருக்கு. நான் சொன்னேன், முருகு என்ன அழகுன்னு அர்த்தம்யா. தமிழ் அகராதியில் முருகு என்ன அழகு, அழகென்று சொல்லுக்கு முருகா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன். முருகன் என்பது ஒரு நிஜமாக வரலாறில் வந்ததில்லை, பிறந்ததில்லை, அது ஒரு கற்பனை தான். அவங்களே பாடுறாங்க. மதுரைக்காரன் டி.என். சவுந்தரராஜன் பாடினான்ல, கற்பனை என்றாலும். இப்போ அதை சொல்கிறதுக்கு அந்த பாட்டை நான் கையாளுறேன், அவன் பதில் பேச முடியாது. அந்த மாதிரி தான் யூதர்களை வாய் அடைக்கத்தான் பழைய ஏற்பாடு எடுத்தாங்க. நீங்கள் நானும் யூதன் அல்ல, நம்ம புறஜாதிக. அதனால் பழைய ஏற்பாடு வேணாம்னு சொல்லலை, இருக்கட்டும், அதை புரிஞ்சிக்க. மற்ற வேதங்களையும் பாரு, மற்ற மக்களையும் பாரு, மற்ற வேதத்தினுடைய அந்த கருத்தை பாரு, எல்லாத்தையும் பாரு. இயேசுகிட்ட தான் வந்து முடியும். அந்த ரகசியம் நான் அறிஞ்சிருக்கேன். ரிக்கு வேதத்தில் பிரஜாபதி ஆட்டை போல பலியிட்டார்னு ரிக்கு, சாம, அதர்வண, எஜர் என்ற இந்தியா பழமையான வேதங்களில் இந்த ரிக்கு வேதத்தில் பிரஜாபதி அடிக்கப்படுறார் ஆட்டை போல. அவரை ஆணியை வச்சு அந்த ஆடை கொல்லுவாங்க, இரத்தத்தை குடிப்பாங்க, மாம்சத்தை சாப்பிடுவாங்க, தோலை உரிப்பாங்க. ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு அந்த ஆடு வந்துடும். ரிக்கு வேதத்தில் இருக்கு, கிமுவில் எழுதப்பட்டது. ஏசையா கிமுவில் எழுதப்பட்ட 53ஆம் அதிகாரத்தை மட்டும் இயேசுவோட ஒப்பிடுறீங்களே, ஒப்பிடுங்க, கரெக்டு. அதே மாதிரி ரிக்கு வேதத்தை நீ அறிஞ்சிருந்தா அங்கேயும் போவ, அங்கேயும் நீ போவ. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தில் நொடியில் வகுத்து, அகஸ்திய ஞானம் 30வது கவியில், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தில் நொடியில் வகித்து மண்ணில் குணமான மனிதரை படித்த பின்பு குவளையிலே தான் குதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயே என்று இயேசு என்ற பேர் தான் அதில் இல்லையே தவிர அந்த அடையாளங்களை சொல்லி இவரை அண்டிக்கேன்னு அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்கிறாரே, அது யாருன்னு பார்க்க வேணாமா? நம்ம பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பேர் இல்லையில, ஆனால் இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் அங்கே இருக்குன்னு நீ சொல்கிறது கரெக்டு, உண்மை ஏற்றுக்கிறேன், கரெக்டு தான். அதே மாதிரி மற்ற வேதங்களையும் பாரு மகனே, அங்கேயும் இருக்கு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையை பெய்ய பண்ணுறார், சூரியனை உதிக்க பண்ணுறாரு. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரு. நீ படிக்கலையாத? ஆதியாகமம் 8:22 நோவா காலத்துக்கு பிறகு இனிமேல் தண்ணியில் அழிக்க மாட்டேன், எல்லா மக்களுக்கும் அந்தந்த காலத்தில் மழை பெய்யும், பனி அடிக்கும், விவசாயம், பயிர் வகைகள் எல்லாம் வரும், எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அப்படித்தானே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் கிறித்தவங்களா? அவங்க யார்? எல்லாருக்கும் ஆகாரம், தண்ணி, வசதி எல்லாருக்குமே உண்டுயா. நீ இயேசுவை கும்பிட்டா தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு எவனாவது சொன்னால் தற்கூரி முட்டா பையன்தான் வந்து சொல்லுவான். அப்படி இயேசுக்கிட்ட வாங்க, கடனெல்லாம் அழைப்பார். கடன் ஏண்டா வருது? கடன் ஏன் வாங்குற? இயேசுக்கிட்ட வா, வியாதிகளாக நீக்குவார். எதுக்கு? ஆஸ்பத்திரிக்கு போ, ஆஸ்பத்திரி சுகமாகிறது உண்டு இல்லை. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் மனுஷனால் கூடுறத தேவன் செஞ்சாது தேவனுக்கு மரியாதை இருக்காது. அவன் சொல்லிடுறான்ல, இந்த லாசரை உயிரோடு எழுப்பினாரே, அது மனுஷன் செய்ய முடியுமா? அதுதான் தேவன் செஞ்சார். தேவன் அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. தண்ணி கொடுப்பார், கார் கொடுப்பார், மங்களா கொடுப்பார், சோறு கொடுப்பார், துணி கொடுப்பார். இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம். சின்ன பிள்ளைய விளையாடுற மாதிரி. அப்பா எனக்கு கார் வாங்கிட்டு வா, அப்பா எனக்கு ஏர்பிளைன் வாங்கிட்டு வா. எது? பொம்மை காரு. இதை வாங்கி கொடுக்குறோம்ல, கீருன்னு ஓட்டுவான்.
கார் மாதிரியே சவுண்டு கொடுத்துக்கிட்டு சின்ன குழந்தைய ஓடுதில்ல, அந்த மாதிரி இன்றைக்கி மனுஷர்கள் முழுவதும் தற்குறிகளாக பிள்ளைகளாக உலகமே கெதி என்று உலக இன்பமே சதம் என்று நினைக்கிறானே தவிர, இவன் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் பெரியவர். எல்லா மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு. ஒரே ரத்தத்தில் எல்லாரையும் தோன்ற பண்ணினார் இருக்கு. அப்போஸ்தலர் 17:26 போட்டிருக்கு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல மனுஷ ஜாதிகளும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அப்படி போட்டிருக்கு. வணங்க வாய்ச்சல ஜோதி ஒருவனாகினா நீ வணங்குற கடவுள் ஜோதி வடிவமானவர், ஒளி வடிவமானவர், ஒருவனாகி ஒரே இறைவன் தான். மாநிலத்தை நொடியில் வகித்து நீ பைபிளோட ஒப்பிடு. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். மண்ணில் குணமான மனிதரை படைத்து மண்ணினால் மனுஷனை படைத்தார். காயமே இது பொய்யடா, வேறு காற்றடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடா. அவன் அதை தான் ஏன் சொல்கிறான், நீ சொல்கிறதாலே அவன் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டு உள்ளது அவன் சொல்கிறான். உனக்கு தெரியாதனால நீ தெரியாமல் இருக்க, நான் தெரிஞ்சதுனால சொல்கிறேன், புரிஞ்சிக்க. உனக்கு அப்பாற்பட்ட சம்பந்தமில்லாத யூத வேதத்தை நீ ஏற்றுக்கிற, நீ உன் தமிழ் வேதத்தை நீ ஏன் ஏற்றுக்கிறல? உன் தமிழை சொன்னது ஏன்டா உனக்கு புரியல? ஏன் புரியல? அன்னைக்குள்ள புலவர்கள் சித்தர்கள்லாம் விக்கிரகங்களை எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. நட்டக்கல்லு தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முணுமுணுன்னு சொல்லு மந்திரமேதடா. நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில், சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோ. பேச்சிருக்கான்ல பாம்பாட்டி சித்தர். முனிவர்கள் 18 சித்தர்கள் இருக்காங்க நம்ம தமிழகத்தில். எல்லாருமே சூப்பர்மேன். அவங்க சொன்னதெல்லாம் ஏசு என்ற ஒரு வார்த்தையை சொல்லலையே தவிர, பாரதியார் ஏசுன்னே சொல்லிட்டார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், 3ஆவது நாளில் உயிர் தெழுந்தான்னு பாரதியார் சொல்லிட்டாரியா. அப்படியே சொல்லிட்டார் பேர். மண்ணினாலே மனிதரை படைத்த பின்பு குவலையிலே தானி உதைத்து இந்த உலகத்திலே சரித்திரபூர்வமாக கிபின்னு உலகமே அறியக்கூடிய அளவில் இயேசு பிறந்தார். இயேசு ஒரு கற்பனை தெய்வம் அல்ல, ஒரு கற்பனைவாதி அல்ல. கிபி வரலாறு இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இயேசுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சரித்திரபூர்வமானவர் அவர். குவளையிலே தான் உதித்து குருவாய் வந்து மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். பரமகுரு தான் பரமக்குடின்னு சொல்கிறது. பரமக்குடின்னா அது எல்லாமே ஆன்மீக தேசம். யா நம்ம இந்தியா, நம்ம தமிழகத்தில் சிவகங்கை, கங்கை, சிவகங்கை, சிவகிரி, அப்புறம் தென்காசி, அங்கிட்டு வடகாசி, அங்கிட்டு ஒரு காசி வடகாசி, இது தென்காசி, சிவகாசி. எல்லாமே பொருள் உள்ளது. அற்பமாக பேசாதீங்க, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க, யாரையும் குற்றமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி உள்ளவன் கிறிஸ்தவனாக இருக்கான். சொல்லுங்கள், யாராவது ஒரிஜினல் கிறிஸ்தவன் சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயா நீங்கள் யார்? நாங்கள் பெந்தேகோஸ் ஆளுங்க. பெந்தேகோஸ் சபை இருக்கா? சுவிசேஷங்களில் இருக்கா, இல்லை நிறுவனங்களில் இருக்கா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பெந்தேகோஸ் சபைன்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இவன் சொல்கிறான்ல பெந்தேகோஸ் ஆளுங்க, நாங்கள் பெந்தேகோஸ் சபை. அவன் இன்னொருத்தன் கேட்டால் நாங்கள் 7ஆம் நாள் சபை. அப்படி இருக்கா? இன்னொருத்தன் சொல்கிறான் நாங்கள் கிருபாசன சபை. ஆமாம், கிருபாசனம்னு வசனம் இருக்குது, அந்த சபையாக அவன் சொல்கிறான். ஒருத்தர் பெந்தேகோஸ்ன்னு சொல்கிறான். பெந்தேகோஸ்னா நாங்கள் தான் ஒரிஜினல் இருக்க பெந்தேகோஸ்ன்னு அர்த்தம். சுலோனில் 19ஆம் நூற்றாண்டில் என் பேர் உள்ளவர் தான் பவுல் ஒருவர் ஆரம்பித்தார். அது 5-6 பிள்ளைகளை பற்றி தள்ளிட்டு, பிள்ளைகளே வேண்டாம், குழந்தையே வேணாம், பொம்பளையை தொட்டாலே தீட்டுன்னு புத்தர் இதத்தை பின்பற்றி கல்யாணமே கூடாதுன்னு ஒரு பிசாசின் உபதேசத்தை சொன்னான். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் முன்னாடியே பவுல் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கான். பிற்காலத்தில் மனச்சாட்சி சூடொண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசியின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து
தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்க வேண்டும் என்று, விவாகமும் வேண்டாம் என்று அந்த பொய்யர்கள் கட்டளையிடுவாங்க. இங்கே போட்டிருக்கு. இந்த சிபிஎம்காரங்க எவனாவது பதில் பேச முடியுமா? இந்த வசனத்துக்கு பதில் பேச முடியுமா? பிற்காலத்தில் தோன்றுவான்னா 19ஆம் நூற்றாண்டில் தோண்டிட்டான்ல, அதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் போயிட்டு எங்கப்பா கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்தா மீசை எடுத்து மொட்டை தலையாக நின்னாலே அவன் பரிசுத்தவான்னு சொல்கிறான். ஐயா ஒயிட்டு போட்டுறணும், மீசை எடுத்துடணும், மொட்டை தலையாக இருக்கணும், அவன் தான் உண்மையான பரிசுத்தவான்னு சொல்கிறானே. எங்கடா எவன் சொல்லி கொடுத்தான் அதை? நாங்கள் சிஎஸ்எஸ் சபை, நாங்கள் லூத்ரன் சபை. எங்கே இதெல்லாம் இவன் வச்சதானையா? வேதாகமத்தில் எங்கே இருக்கு? ரோமர் 14:14 கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று கிறிஸ்தவ சபையை கிறிஸ்துவோடு இணைச்சி தான் சொன்னாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு எவனாவது சொல்கிறானா? அதை பேர் வச்சா போதாது, அந்த உபதேசம் உங்கள்கிட்ட இருக்கா? கிறிஸ்துவின் சபை, நாங்களும் கிறிஸ்துவன் சபை தான் சொல்லி எங்கிட்ட ஒருத்தன் என்னமோ ஊரில் வச்சுருக்கான் பேர். சரி, உபதேசம் இருக்கா? அந்த அப்போஸ்தலர் உபதேசம் இருக்கா? தேனுன்னு எழுதி ஒருத்தன் நக்குனானா இனிக்குமா? உபதேசம் இல்லாட்டினா என்னையா? ஆதி அப்போஸ்தலத்து காலத்தில் சபை உருவாகும் போது ஒரு உபதேசம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நியோன்யத்துலேயும் அப்பம் பிக்குதுலேயும் ஜெபம் பண்ணதுலேயும் உறுதியாக இருந்தாங்க. ஜெபம் கடைசியில் வருது, உபதேசம் வருது. ஆதி கிறிஸ்தவர்களுக்கு உபதேசம் ஒன்றா இருந்தது, அதனால ஜெபத்தில் உறுதியாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அப்போஸ்தலர் 4:32 தனக்கான எதையும் தனக்குன்னு சொல்லலை, ஒரே இருதயம் இருந்தது, சகலமும் பொதுவாக இருந்தது. இதை வச்சு தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தது. மார்க்கோனி, ஸ்டாலினு, இவங்கெல்லாம் யார்? எல்லாமே கிறிஸ்தவங்க தான். ஆர்சி கிறிஸ்தவங்க தான். மதமாக அரசியல் ஆக்கிட்டாங்க, பொது உடைமைன்னு. அந்த அருவாள் அந்த சுத்தியில் வச்சு ரத்தம் படிஞ்ச ரத்தம் படிஞ்ச அந்த இதை புரட்சின்னு சொல்லி கொடியை ஏற்படுத்தி எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய நிழலாட்டம் இல்லாமல் அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. நான் அதை புரிஞ்சிக்க யாரும் எந்த மதத்தையும் எந்த மனுஷனையும் பிரித்து பார்க்காத, மொழியால் பார்க்காத, ஜாதியால் பார்க்காத, நிறத்தால் பார்க்காத. சாமிகள் எங்கே சாமிகள்? இவையுமே செட்டப் பண்ணதானையா? அப்போ நான் சொன்னேன்ல முருகன்னா அதுக்கு அர்ப்பணை தான். முருகன் அப்படி எங்கே இருக்குது? எங்கே ஏதாவது சரித்திரத்தில் அந்த மாதிரி இயேசுவை போல் இருக்கா? கற்பனை தானப்பா. கற்பனையில் என்ன சொன்னால் என்ன? எல்லாம் சிவகாசியில் தான் எழுதுகிறான், எல்லாம் கற்பனை. ஒரு படத்தில் மீசையோடு எழுதுவான் சிவனுக்கு, இன்னொரு படத்தில் மீசை இல்லாமல் எழுதுவான். அவன் இஷ்டம் தானே. அடித்தா மொட்டை எடுத்தா குடுமி எல்லாம் எங்கள் கையில். ஆர்டிஸ்ட் அவன் கையில் தான். கடவுள் எப்படி இருப்பான்னு ஒரு கூட்டம் உட்காந்து பேசிச்சான். ஐயா நாங்கள்லாம் அந்த இந்துலேயே ஊறி வந்ததுனால தெரிஞ்சதுனால சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. கடவுள் எப்படி இருப்பார்? அவர் அழகாக இருப்பார். நம்மளே அழகாக இருக்கோம், கடவுள் அழகாக தான் இருப்பார். போடு முருகு அழகன் போடு. 4 திசையில் பார்க்கணும்ல கடவுள். ஆமாம், 4 முகத்தை போடு. ஏன் மேற்திசை கீழ்திசை இருக்குல்ல, அது போடு. 6 முகத்தை போடு, 6 முகம் போடு. போட்டாச்சா? விண்ணையும் மண்ணையும் கட்டி ஆளணும்ல, வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உண்டுன்னு சொன்னார்ல. அது அப்போ விண்ணையும் மண்ணையும் என்னடா அடையாளம் சொல்கிறது? 2 பொம்பளைகளை விண்ணுக்கு தெய்வானியாகவும் மண்ணுக்கு வள்ளிக்கிழங்கு வள்ளியாகவும் 2 பொண்டாட்டியை வச்சு அப்படி அணைச்சி ஆண்ட மாதிரி போடு. பாம்பு நாளே வஞ்சிக்க ஆண்ட ஐயா சொன்னார்ல, சிலுவையில் சாத்தானை நசுக்கினாருன்னு தலையை சர்ப்பம். அந்த சர்ப்பம் தாங்க பாம்பு கீழே அப்படியே மிதித்த மாதிரி வரும். அந்த வேல் வெற்றிக்கு அடையாளம். வேல் வேல் வெற்றி வேல், இம்மானுவேல் இயேசுவுக்கு பேர் தெரியுமா? அதை மட்டும் சொல்கிறீங்க. சாமு வேலு,
யோ வேலு, லேமு வேலு, அந்த வேலெல்லாம் இருக்கலாமா ஐயா? இந்த வேலு வந்து இவனுக்கு குத்து தான், முட்டா பையனை. எல்லாம் ஒன்று தான்ப்பா, அந்த வேலு தான்ப்பா, இம்மானு வேலு தான்ப்பா. இயேசு தேவன் நம்மோடு இருக்காருன்னு அர்த்தம். அந்த வேல் போடு, வேலு சூலாயுதம் போடு. அப்புறம் என்ன, 12 கண்கள், 12 மாதங்கள்லையும் அவர் பார்க்குறாரு. 12 கண்ணு, 12 கைகள், 12 கைகளை பார்க்குறாரு. கற்பனை தானே, கற்பனைக்கு பஞ்சம் ஏது? இப்படி தாயா முருகன் ஏற்படுத்தப்பட்டது. குன்றுகள் தோறும் குமரர் இருப்பார்னு சொல்லி எல்லா இடங்களையும் கோயிலை உருவாக்கணும். ஆன்மீக பூமி நம்ம தமிழகம், சும்மா இல்லை, ஆன்மீக பூமி. இந்த பட்டையை அடிக்கிறானே, அதுக்கு விளக்கம் சொல்லவா? 3 பட்டை வந்து மும்மூர்த்திகள், 3 சாமி துணைன்னு சொல்கிறான் கிராமங்களில். அந்த 3மே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், 3மே வெள்ளை, 3ம் பரிசுத்தர். நடுவில் மட்டும் சந்தனத்தை வச்சு குங்குமம் வைப்பான் நடுவில், அதுதான் குமாரன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், 3 பேர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நடுவில் உள்ளவர் மட்டும் அந்த சந்தனத்தை வச்சு அதில் குங்குமம் வைப்பாங்க. சந்தனம் வந்து மரத்தை குறிக்கும். மரத்தில் இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் குங்குமம், ரத்தம். இதெல்லாம் இந்துக்களுக்கு சொல்கிறீங்களா? சொன்னால் தானே அவனுக்கு புரியும். சொல்லி அந்த கருப்பொருள் நிழலாட்டம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நிஜமான ஒரு இயேசுன்னு சொல்ல துப்பு இல்லையே. அந்நிய தெய்வம் பிசாச்சின்னு ஒதுக்கி வச்சா அவன் எப்படிடா உன்னைய மதிப்பான்? பவுல் சொன்னான்ல அத்தனை பட்டணத்தில் அந்த பலிபீடத்தை பார்த்து, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் சொல்கிறேன்னு சொன்னான். இன்னைக்கு அந்த அறிவு இருக்கா இன்னைக்குள்ள ஊழியர்களுக்கு? இன்னைக்குள்ள ஊழியக்காரனாக தான் அந்த பலிபீடம் பார்த்து இயேசுவி நாமத்தில் இயேசுவி நாமத்தில் துப்புறேன்னு விக்கிரகத்தின் ஆவியை கட்டுவேன்னு சொல்கிறானே முட்டா பையன். ஏன் விக்கிரகத்துக்குள்ளே ஆவி இருக்கா நான் கேட்குறேன். எரேமியா 10:14 பாருங்க, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னு. விக்கிரகங்களுக்குள்ளே என்ன பாருங்க, இப்போ பாரு, அந்த ஒன்றை மட்டும் படிங்க. எரேமியா 10:14 மனுஷர் அனைவரும் அறிவில்லாம மிருக கூட முட்டா பையனா போயிட்டான். படிங்கம்மா. தட்டாருன்னா ஆசாரியன், ஆசாரி பூசாரி இவெல்லாம் என்ன செய்யறான்? சொருபங்களாலே அந்த வார்ப்பு வந்து பிள்ளையார் சதுர்த்தி வரும்போது ஒரு அச்சில் போட்ட உடனே அப்படியே பிள்ளையார் வந்து அதை கரைச்சிடுறான் தண்ணியில். அந்த வார்ப்பித்த அந்த சொருபங்களாலேயே அவன் காலமெல்லாம் போகுது, வெக்கி களைஞ்சி அதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணி பாவம், கால் வீங்க நடக்கிறான் பாவம். அவனை என்ன அந்த பாவம் தான் படணுமே தவிர அவனை வையவோ திட்டவோ முடியாத அளவில் இறக்க கடவுளுக்காக செய்கிறான் பாவம். அப்புறம் அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. இதை குறிச்சிக்கங்க, அவைகளுக்குள்ள என்ன இல்லை? இவன் விக்கிரகத்தின் ஆவியை கற்றேன்னு சொல்கிறானே முட்டா பையன். அவனுக்கு அந்த வசனத்தை காமிங்க. வாயிருந்தும் பேசாது, கண்ணு இருந்து காணாது, கால் இருந்து நடக்காது, மூக்கு இருந்து முகராது, தொண்டை இருந்து சத்தம் விடாதுன்னு நீ தானப்பா சொல்கிற. அது ஆவி இருக்குன்னு எப்படிடா கட்டுறேன்னு நீ ஏன் சொல்கிற? சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள ஊழியர்கள், இன்னைக்கு இந்துக்கள் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிறது காரணம் இந்த சபைகளும் ஊழியர்களும் இந்த அநியாயம் செய்யக்கூடிய, இந்த அட்டூழியம் செய்யக்கூடிய இந்த ஆளுக தான். அதுக்கு தான் நான் கோபமாக எல்லாரையும் வைகிறேன். எல்லாரையும் இல்லை, ஐயா மாதிரி ஒரு சிலர் தப்பி தவறி தசம்பாகம் மாதிரி இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேரணும். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் எழுப்புதல் உண்டாகும் தமிழகத்தில். லேலுயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். எல்லா மதங்களை பாரு, எல்லா செய்யுளை பாரு, எல்லா வேதங்களையும் பாரு, அலசி பாரு. கருப்பொருள் ஒன்று தான், அது இயேசுவைத்தான் பிடிக்கும், வேறு யாரையும் பிடிக்காது. இப்படி கண்டுபிடிச்சவன் தான் நான். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கத்தானே புதிய ஏற்பாடை படித்தேன், குறை கண்டுபிடிக்கத்தானேயா படித்தேன். அதன் பிறகு
யோவான் 1:9 படி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதை நான் கண்டு கொண்டேயா. சமஸ்கிருதத்தில் ஓதுறானே, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக, சமஸ்கிருதத்தில் ஓதுறான். விளக்கம் சொல்ல, விளக்கம் தமிழில் சொல்லுங்க. ஓம் என்றால் ஆதி சத்தம், ஆதி வார்த்தை, ஓங்கார நாதம். அந்த அர்த்தம் தான் ஓம் சொல்கிறதும் ஆம்னு சொல்கிறது ஒரு ஆமேன்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தம் உடையது தான். ஓம் ஸ்ரீன்னா புகழ் வாய்ந்த ஆதியில் உள்ள வார்த்தையானவர். கண்ணீன் சுத்தா நமகான்னா கண்ணீன் வயிற்றில் சுத்தமாக பிறந்திருக்கிறார். நமன்னா நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். அதான் ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தயா நமக. தமிழாக்கம் அதான். யார் அப்படி ஆதியில் உள்ள வார்த்தையானவர் கண்ணியின் வயிற்றில் பரிசுத்தமாக பிறந்தது யார்? சரித்திரப்படி பிறந்தவர் யார் சொல்லு பார்ப்போம். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக. ஏழை மனிதனான நாமமுடையவனே. யார் ஏழ்மையிலே பிறந்து சாதாரண நிலைமையில் மனுஷனாக வந்தது யார்? ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திரையா நமக. பிரம்மான்னா படைத்தவர்னு அர்த்தம். புத்திரையான்னா அவருடைய மக. நமன்னா நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திரையா நமக அப்படின்னா கடவுளின் குமாரனாகிய இறைவனே, தேவகுமாரன் என்னும் நாம உடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். அந்த செய்யுள் முழுவதும் அந்த சமஸ்கிருதம் அந்த புராணம் முழுவதும் படித்தா, தமிழில் விளக்கம் கொடுத்தா ஏசுக்கிட்டு தான் வரணுமே தவிர வேறு எந்த சாமியும் எங்கே எது காட்டு. சாருகாசன் கமலஹாசன் அண்ணன் சாருகாசன் இப்போ அதை படித்து இப்போ வந்து இப்போ அந்த ஒளியை தேடின்னு சொல்லி ஒரு தலைப்பில் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நடிகர் கூட ஒரு இப்போ இடையில இறந்தார். அவர் பேர் என்ன மறந்துட்டேன். ராஜேஷ். அவர் ஒரு இந்த மாதிரி ஆய்வில் இருந்தவர் தான். அடுத்து சாது செல்லப்பா ஐயா, உங்களுக்கெல்லாம் தெரியும் சாது செல்லப்பா ஐயா. அப்புறம் தாயப்பர். இவங்கெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சி வந்தவங்க தானே. தேவ பிள்ளைகளே, யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் பழைய ஏற்பாட்டில் ஏசுன்னு இல்லை, தீர்க்கதரிசனம் இருக்குல்ல, அது ஏசுன்னு சொல்கிறோம்ல, அது உண்மை தானே. அது மாதிரி எல்லாமே அப்படி தான் நினச்சிக்க. அவங்களுக்கு ஒரு புராணம் இருக்குது, வேதம் இருக்குது, அவனுக்கு ஒரு செய்யுள் இருக்குது. ஆனால் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் கட்டுக்கோப்பாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. மற்ற இடங்களில் அப்படி இல்லை, பிறக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் குப்பையும் குப்பையும் கூலமாக அப்படியே கிடக்கு, பிறக்க வேண்டியதாக இருக்கே தவிர பழைய ஏற்பாடு மாதிரி கோர்வையாக கரெக்டாக இல்லை. ஏன்னா அது பரிசுத்த ஆவியினாலே பழைய ஏற்பாட்டில் உண்டானதுனால கரெக்டாக இருக்குது. அவங்க வந்து தேவன் அறிகிற அறிவில் இருந்தாலும் மனுஷன் கற்பனை உபதேசம் அது நிறைய அதில் மிக்சர் பண்ணிட்டாங்க. அதனால் அது அப்படி இருக்குது. கொலோசியர் 1:13 அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தவராகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அன்பு என்ன சிவம்னு அர்த்தம். அன்பும் சிவமும் இரண்டன்பார் அறிவில்லார், அன்பே சிவம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு தேவாலயம், வள்ளல் பெருனாருக்கு வாய் கோபுரவாசல், சிவவாக்கியத்தில் இருக்கு. சிவன்னா அன்புன்னு அர்த்தம். ஆகவே அன்பின் குமாரன்னா தேவகுமாரன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். படிக்கலையா? தேவன் அன்பாகவே இருக்கார். அந்த அன்பின் குமாரன் இயேசு. இங்கே சிவகுமாரன் சொல்கிறோம். தெரியாம தானே வைக்கிறீங்க, தப்பாக நினைக்கிறீங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் தெரிஞ்சா கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள், தெரிஞ்சு கும்பிட்றீங்களா யாராவது? தோவீது சொல்லிவிட்டான், தோவீது இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட்டான். அவன் இன்னொரு பக்கத்தை பாடுறான் மகனே. இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை கெடுத்தான், அவனை கொன்னான், நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு இருந்தான்.
ஆரம்பத்தில் நல்லா இருந்தவன் கடைசியில் நாசமாக போனானே, அவன் விபச்சாரத்தில் ஒரு 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 புள்ள பிறக்குது, கர்த்தர் அந்த பிள்ளையை அடிக்கிறாரு, அது வியாதிப்பட்டு கேவலமாக இருக்கு. அன்னைக்காவது மனம் திரும்ப வேணாம், நான் செஞ்ச பாவத்தினுடைய விளைவுன்னு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். ஐயா எப்படி ஜெபம் பார்த்தியா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். 7 நாளுக்கு பிறகு செத்தே போச்சு அந்த பிள்ளை. அந்த ஜெபம் கேட்கப்படலை. அப்புறம் தான் 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறான். துர்க்கோணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. அப்போ தான் புத்தி வருது அவனுக்கு. இந்த மாதிரி நாதாரிகளை முழுவதுமா உன் தலைவன் தாவீதுன்னு சொன்னால் உனக்கு என்னக்கடா கோபம் வருது? யூதனுக்கே யூதனுக்கு தான் கோபம் வரணும், உனக்கு ஏன் கோபம் வருது? நீ புறஜாதி, தாவீதுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? தாவீதை சொன்னால் உனக்கு கோபம் வருது, ஆபிரகாம் சொன்னால் உனக்கு கோபம் வருது. நீ என்ன, நீ யூதனா இல்லை நீ கிறிஸ்தவனா? யூதர்கள் கிறிஸ்தவன் அல்ல. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எங்கள் குரு எங்கள் தலைவர் மோசே தான், நாங்கள் மோசேயின் சீசர்கள்னே சொன்னாங்களே. யோவான் 9:28 அந்த குருடனை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் சும்மா துருவி கேட்குறாங்க, அவன் கண்ணு எப்படி திறந்தான், ஏன்பா அவருக்கு சீசராக மனதுண்டான்னு கேட்குறான் அந்த குருடன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவனை வஞ்சி, நீ தான் அவன் சீசன், நீ தாண்டா இயேசுவின் சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள். அவங்க வாக்கு மூலமே கொடுத்தாங்க, மோசேயின் சீசர்கள். மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா முத? இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் முத வந்துச்சா? சொல்லுங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா சபையில் முத இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. மதமாக அப்படி ஆக்கிட்டான். இப்போ மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், ஒரு வழி. கிறிஸ்து, அவன் கிறிஸ்துனா அவருடையவர், அவர் கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம், கடவுளால் டெடிகேட் பண்ணப்பட்டவர், முழு உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர். அந்த டெடிகேட்டு அபிஷேகம்தான் கிறிஸ்துன்னு சொல்கிறது. லிபஸ்டியான்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் மறைவு இருக்குது, இதுக்கே லிபஸ்டியான்னு. அபிஷேகம் சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்று தான்ப்பா, ஒரு கருத்து தான்ப்பா, ஒரு பொருள் தான்ப்பா. நாங்கள் தெலுங்குக்காரங்க பச்சை நீலுன்னு சொல்கிறோம், தண்ணி குடிக்கிற தண்ணியை பச்சை நீல். மலையாளத்தில் பச்சை வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை வெல்லம். ஹிந்தியில் பானி, ஆங்கிலத்தில் வாட்டர். ஒன்று தான், பேர் எத்தனை வருது பாரு. அந்தந்த மொழியை பிரித்து விட்டதே அவர் தானே ஐயா. அது 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகளை பிரித்து விட்டதே அவர் தானே. நீ எதுக்கு அவனை பாஷையை வச்சு வெறுக்கிற, ஒதுக்குற, அந்நியன்னு சொல்கிற? இயேசு சொல்கிறார் ஜட்ஜ்மெண்ட்டில், நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்துக்கிட்டீங்க. வஸ்திரமே இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. சாப்பாடு இல்லாமல் இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. அனாதியாக இருந்தேன், சேர்த்துக்கிட்டீங்க. நீதிமான்கள் சொல்கிறாங்க, பிரபு ஏசப்பா எப்பப்பா அப்படி இருந்தீங்க? ஆனால் ஏசு சொல்கிறாரு, இந்த ஏழை எளிய சிறியவர்களுக்கு பூமியில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். லேலுயா. புரட்சி கருத்து. இந்த உலகத்தில் எந்த மகானும் மனிதனாய் வந்த எந்த பிரபு சொன்னதில்லையா? இந்த வார்த்தை சொன்னதே இல்லை. அதை உள்வாங்குங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் குற்றவாளி ஆகிறாதீங்க. பெரும்பாலும் போதகர்கள் தான் கைவிட போகிறாங்க. ஜாக்கிரதை பாஸ்டர்களே. இதை வீடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக கேட்குற உலகத்தில் உள்ள எல்லா ஊழியர்களே, உங்களுக்கு தான் எச்சரிக்கிறேன். உங்களுக்கு தான் வேட்டு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு தான் ஆரம்பிக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 அந்த நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே
தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். இந்த அடையாளங்களை வச்சு பார்த்தா இவங்கெல்லாம் யார் சொல்லுங்க? பாஸ்டருங்க, எல்லாம் ஊழியக்காரங்க. இயேசு சொல்கிறாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு. ஆக ஒரு காலமே தெரியாதுன்னு சொல்கிறார். அக்கிரம செய்காரனே, ஐயா நாங்கள் குடித்தோமா, வெறிச்சோமா, விபச்சாரம் பண்ணோமா, வேசித்தனம் பண்ணோமா, கொலை செஞ்சோமா, கொள்ளையடிச்சோமா, எதையா அக்கிரமம்னு சொல்கிறேன்னு கேட்டால் ஏசாயா 53:6 அந்த விளக்கம் இருக்குது. அக்கிரமம்னா என்னன்னு அதில் போட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் விழ பண்ணினார். கவனிங்க, இயேசுவின் வழியில் போகாம அவனுக்கு ஒரு வழி, அவனுக்கு ஒரு ரூட்டு, அவனுக்கு ஒரு தரிசனம், அவனுக்கு ஒரு சபை, அவனுக்கு ஒரு உபதேசம், அவனுக்கு ஒரு கொள்கை. இதுதான்யா அக்கிரமம். நீ வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. இதுதான் அக்கிரமம். லூசிபர் கேருப்பு என்ன தப்பு செஞ்சான்? கொள்ளையடிச்சானா, விபச்சாரம் பண்ணானா, இல்லை என்ன பணத்தை கொள்ளையடிச்சானா, என்னையா செஞ்சான்? ஏன் சாத்தானா தள்ளப்பட்டான் சபிக்கப்பட்டு? ஒரே ஒரு காரணம், தான் என்ற அகந்த பெருமை. தேவனுக்கு நான் என்ன குறைவா? அவருக்கு நான் சமன் தானே, அவருக்கு மேலே கூட நான் உயர்த்துவேன்னு சொன்னான் பாருங்க. இதுதான்யா அக்கிரமம், பாவம் எனப்பட்டது. அந்த ஒரு விஷயத்துக்கு அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அங்கேருந்து தள்ளிட்டாரு. அதே தான் உனக்காக போகுது. 1 தீமோத்தேயு 3 7 போட்டிருக்கு, பிசாசு அடைந்த ஆக்கினி அடையாதபடி அவன் புறஜாதிகளாலே நச்சாட்சி பெற்றவனாக இருக்கணும். ஊழியக்காரனுக்கு சொல்லி அடையாளம், அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாது. அங்கே போட்டிருக்கு. நூதனம்னா புதுவிதத்தை கையாளாத. ஏற்கனவே ஃபவுண்டேஷன் போட்டு ரோடை போட்டு நல்லா அழகாக அவர் வச்சுட்டாரு, அதில் பயணி. உனக்குன்னு ஒரு வழி வேண்டாம், உனக்குன்னு ஒரு உபதேசம் வேண்டாம், உனக்குன்னு ஒரு கொள்கை வேண்டாம். நான் அப்படி நினைக்கிறேன், நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். நீ யாரா அப்படி நினைக்கிறதுக்கு? உனக்கு நினைக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு எவன் அந்த அதிகாரம் கொடுத்தான்? இண்டிவிஜுவலில் உள்ள பாஸ்டர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நானும் இண்டிவிஜுவலாக தான் இருக்கேன், சுயாதீனமாக தான் இருக்கேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு மேலே எவன் இருக்கான்? நம்ம வச்சா தான் சட்டம். போயிடாதீங்க. நமக்கு சட்டம் இருக்குது, உபதேசம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு விரோதமாக நீ போனீன்னா உனக்கு ஐயோ அநேக அடி உனக்கு விழுகும். நீ பரலோகம் போக முடியாது, தெரிஞ்சுக்க. இங்கே வேணால் நீ பெரிய ஆளாக இருக்கலாம். அவனை தெரியும், இவனை தெரியும், இவனை தெரியும், இவனை தெரியும். ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லு, அப்படி ஏசிக்கிட்ட சொல்லு. அவனை தெரியும், இவன் நீ சொன்ன ஆளெல்லாம் அக்கினி கடலில் வேகிட்டு இருக்கான். யாரை போய் நீ சிபாரிசு பண்ண முடியும்? பரிந்து பேசுகிற அந்த இயேசு அவரே இப்போ நீதிபதி ஆகிட்டார். அவர் ஒரு ஆளாவது பரிந்து பேசுவார் கண்டிப்பாக. உனக்கு ஒரு பரிந்து பேசுதல் உண்டானா அது இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இப்போ ப்ரமோஷன் ஆகி ஜட்ஜ் ஆகிட்டார். அவர் தான் உனக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ பரிந்து பேசுதல், மன்னிப்பு, ஐயா 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 ஐயான்னு சொல்ல முடியுமா? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? தேவன்கிட்ட போக முடியுமா? பட்சிக்கிற அக்னி. அவர் ஏற்கனவே அக்னியானவர். குமாரன் ஒருவர் தான் கொஞ்சம் தயவு. அவர் இப்போ ஜட்ஜ்மெண்ட் ஆகி நீதிபதி ஆகிட்டார். நீ யாருக்கிட்ட போய் உன் கதையை சொல்ல முடியும்? தயவு செய்து இன்னைக்கு கிருபையின் காலம். இந்த அறந்தாங்கி சபையே, இது யூடியூப் மூலமாக கேட்குற உலக தலைவர்களே, உலக கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு கொடுக்குற ஒரு கிருபையின் காலம். இந்த உபதேசம் இன்னைக்கே திருந்திரு, ஒப்புரவாயிரு. யாரோட? தேவனோட ஒப்புரவாகு. வேறு யாரோட சொல்கிறேன்? உன் கொள்கையெல்லாம் விடு. இயேசு கொள்கை உன் கொள்கையாக இருக்கட்டும். அவரை தலைவராக ஏற்றுக்க, அவரை குருவாக ஏற்றுக்க, அவர் நித்திய பிதாவை தகப்பனாக ஏற்றுக்க. இந்த பூமியில் எவனையும் தகப்பேன்னு சொல்லாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு தகப்பன் இருக்கிறாருன்னு மற்ற 23:9 சொன்னால், இவன் சொல்கிறான் நாங்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டோம், எங்கள் அருள் தந்தை போப்பு. இங்கே உள்ள தந்தைகள்லாம்
பங்கு தந்தைகள், அருள் தந்தைகள், பங்கு தந்தைகள் சொல்கிறான். ஐயா, இவன் தான் கிறித்தவனா? இவனுக்கு எந்த அளவில் அடி கொடுக்கணும்? மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே குருவாக இருக்காருன்னு சொன்னால், நீ கிடக்கிற புரோட்டஸ்டாண்டு, அங்கேருந்து பிரிஞ்சு வந்த புரோட்டஸ்டாண்டு, நாங்கள் தலைமை குரு, நாங்கள் குருவானவர், இவர் சின்ன குரு, அவர் பெரிய குரு. நான் அப்படி ஒரு காலத்தில் இருந்தவன் தான். சொல்லாதேன்னா சொல்லுவோம்னா இவன் கிறித்தவனா? இவன் இயேசுவின் வழியில் நடக்கிறவன் தான். முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கானே ஐயா. சில ஆளுங்க இப்போ எல்லாம் பெந்தேகோசுக்காரங்கெல்லாம் இப்போ பெசப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் பெசப்பு ஒரு 2 கம்புக நாய் அடிக்கிற மாதிரி 2 கம்புகளை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு நான் பெசப்பு முட்டா பையன். பிஷப்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? பிஷப்புனா பேராயர்னு அர்த்தம், பெரிய ஆயர்னு அர்த்தம். அதுக்கு சொந்தக்காரர் இயேசு இருக்கார்ல, நீ என்ன? எபிரேயர் 13:20 போட்டிருக்கு, ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துன்னு போட்டிருக்க. அதை விட நீ பெரிய ஆளா? அதுக்கு சமமா? அப்போ பிசாசு தானே நீ சாத்தான் அடைஞ்ச ஆக்கினி தானே நீ அடைய போகிற? சொல்லு, பதில் சொல்லு. அப்பேற்பட்ட முதன்மையான பேதுரு சொல்கிறான், 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். லேலுயா. இந்த பிரதான மேய்ப்பர்னு இயேசுவை தான் அந்த பேதுரு சொல்கிறான், அவனை சொல்லிக்கல. திக்கற்ற ஆடுகளைப் போல சிதறுண்டு இருந்தீங்க, இப்போ மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறான். கண்காணி இயேசு கிறிஸ்து தான். அதனால் பிஷப்பு என்ற வார்த்தை, கண்காணி என்ற வார்த்தை இயேசுவுக்கு பொருந்தும். அவர் இப்போ உயிரோடு இருக்கார். செத்து போனால் வேறு பிஷப்பு வேணால் ஏற்படுத்தலாம். உயிரோடு இருக்கிறவருக்கு இன்னொரு பிஷப்பு எதுக்குடா? இந்த பிஷப்பெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். அந்த பிஷப்பு செத்துட்டார், இந்த பிஷப்பு செத்துட்டார். செத்து போனவன்லாம் உனக்கு பிஷப்பாக இருந்தால் நீ எப்படி இருப்ப? ஐயா என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார். தேவ ஊழியக்காரன்னு அவர் சொல்லி அழித்து பேசினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நானும் 2 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், ஏகப்பட்ட பட்டங்கள் பெற்றிருக்கேன், ஹிஸ்ட்ரி வரலாறு படிச்சிருக்கேன், எம்ஏ. இப்போ வெக்கமாக இருக்குது அதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கே, என் பேருக்கு பின்னாடி போடுறதுக்கே வெக்கமாக இருக்குது. எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நான் அவருடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறது விட ஒரு பட்டம் இருக்கா? ஒரு பதவி இருக்கா நாட்டில்? அதை விட ஒரு பெரிய பட்டம் இருக்கா? ரெவரண்டுன்னு சொல்கிறானே, பயபக்திக்குரியவர்னு அர்த்தம். ரெவரண்டுன்னா அது அவருக்கு தான் அது பொருந்துமே தவிர, இவன் அந்த இடத்துக்கு போகிறானே, இவன் தான் அந்திக்கிறது, இவன் தான் பிசாசி. இவன் உலகத்துக்கு பாஸ்டரு, போதகரு, பிஷப்புன்னு சுற்றிக்கிட்டு இருக்காயா, போப்புன்னு. ஜாக்கிரதை கிறிஸ்தவர்களே, ரொம்ப ஜாக்கிரதை. சிலுவையை பார்த்து மயங்கிறாத, அவன் பிரசங்கத்தை பண்ணுறதுனால நினைக்காத. இப்போ நான் பேசுகிறதுனால இப்போ இவர் ரொம்ப நிறைய தெரிஞ்சிருக்காரு, இவரை என்னை பின்பற்றாத. நான் வசனம் நிறையா அப்போ ஐயா கிட்ட காலையில் சொன்னேன், 100 முறை படித்தேன். அதுக்கு தான் வசனம் இவ்வளோ சொல்கிறீங்களான்னு கேட்டார். 100 முறை எண்ணி படிச்சிருக்கேன், 1 2 3ன்னு ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சுட்டா 1. இப்படி சின்ன வயசில் ஒரு பைத்தியம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு பெருமை வந்துடும், நான் விட்டுட்டேன் அதை. இப்போ வசனம் சொல்கிறேன்னா இது கூட சொல்லாட்டினா கேவலம்ல. தன்னை தடவை படித்தவனுக்கு இது கூட இல்லாட்டினா இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரம் அப்படிலாம் நினைக்காதீங்க. மெமரி திருக்குறள் படிக்கிறாங்க, மனப்பாடமாக சின்ன பிள்ளை திருக்குறள் மெமரி வாசிக்குதுயா, அது ஒரு பெருமையா? சாத்தானுக்கு எனக்கு போட்டி வச்சா, வசனம் போட்டி வச்சா சாத்தான் ஜெயிப்பான். அவ்வளவு வசனம் தெரியும் அவனுக்கு. வசனம் தெரிஞ்சதுனாலே, மனப்பாடமாக சொல்கிறதுனாலே அவன் ஒரு தலைவனோ அவனை பின்பற்றதோ கூடாது. நடக்கிறானா நடந்தாலும் நீயே நடக்கணுமே தவிர அவனை நீ பின்பற்றக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு பவுல் சொன்ன மாதிரி இந்த குட்டி பவுல் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? கடைசி வரைக்கும் அவன் ஜெயிச்சிட்டான் சொல்கிறான். நான் ஜெயிக்கலையில, ஓடிக்கிட்டு தானே இருக்கேன், ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு ஒரு தடை வந்து நின்றுட்டா, ஒரு பொம்பளை வந்து பொம்பளை ஆசையில் நான் போயிட்டா, ஒரு பணம் வந்து பணத்தில் போயிட்டா, எல்லாரும் என்னை கும்பிடுறத மேன்மை பாராட்டி பெருமை ஆணவமாக திமிரு வந்துட்டா இருக்குல்ல, எத்தனை தடை இருக்குது. இத்தனையும் கடந்து நான் அங்கே போனதையா நான் ஜெயிக்க முடியும்? இன்றைக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். பவுல் சொல்கிறான், பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, அடைந்ததாயிற்று என்று நான் எண்ணாமல் அந்த இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். நம்மில் தேர்ச்சி பெற்ற யாவரும் இதே சிந்தையாக இருக்க கடவுள்னு சொல்கிறான். அந்த சிந்தை ஐயா கிட்ட இருக்குது, அந்த தாழ்மை. நானும் அதை சொன்னதுனால என்னைய பிரியப்படுறாரு. இந்த எங்களுக்குள்ள ஒரே ஆவி, ஒருமன ஆவி இருக்குது. இந்த மாதிரி தேவ பிள்ளைகளே, ஒருமனப்படுங்க, ஒற்றுமை உபதேசத்தில் ஒன்றாகுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை வேண்டாம். அவனவன் தன் வழியை போய் ஏகமாக கெட்டு போனாங்கன்னு இருக்கு. தயவுசெய்து உனக்குன்னு ஒரு வழி வேண்டாம் மகனே. ஒரு உலகத்தான் பாட்டு பாடுறான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென்று ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியில் நடப்பான்னு ஒரு கவிஞர் எம்ஜிஆருக்கு எழுதுனா. வாலி சொன்னால், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எம்ஜிஆருக்கு பழிச்சிச்சு, இந்த ஒரு பாட்டு தான் எம்ஜிஆருக்கு பழிக்கலை. இல்லை, குழந்தை இல்லை பாவம், பேர் சொல்கிறது கூட அவனுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அதனால் அண்ணா வழின்னு சொல்லி செத்தான் பாவம். அவனுக்குன்னு ஒரு கொள்கையில் அண்ணா வழி. அண்ணாவை எடுத்துக்கிட்டால் பெரியார் வழி. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைவரை வச்சு செய்யறான். நமக்கு தலைவர் இயேசு. கிறிஸ்தவர்களுக்கு, முழு உலக கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் இயேசு. கொலோசியர் 2:10 போட்டிருக்கு, படி. கொலோசியர் 2:10 படி. சகல துறங்களுக்கும் அதிகாரத்துக்கும் குறிச்சுக்குங்க, தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் அவர் உனக்கு தலைவராக இருந்தால் தான் நீ பரிபூர்ணமாக இருக்க முடியும். எவனோ ஒரு நாய் உனக்கு தலைவர்னா, எவனோ ஒரு பிஷப் உனக்கு தலைவர்னா, எவனோ ஒரு போப்பு, எவனோ ஒரு ரெவரண்டு உனக்கு தலைவர்னா நீ விளங்குவியா? நீ நல்லா இருப்பியா? நீ கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு நீ லாக்கியா? உனக்கு தலைவர் இயேசு, தலைமை சபை பரலோகம். எபிரேயர் 12:23 இருக்கு. சர்வசங்க தலைமை சபை அங்கே போட்டிருக்கு. நமக்கு சபை அங்கே இருக்குயா. உன் பேர் அங்கே எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார் தவிர, இது கல்வெட்டில் பேர் இருக்குது, அந்த சபையில் பேர் இருக்குது, இந்த சைடில் மெம்பரில் இருக்குது, எனக்கு இங்கே இருக்குது அங்கே இருக்குது. டீப் ரைட்டில் எழுதுனான் ஐயா ஒருத்தன், அன்பளிப்புன்னு சொல்லி நேசமணி பொன்னையான்னு எழுதுனான் ஒருத்தன் டீப் லைட்டில். ஒரு வெள்ளைக்காரன் வந்து தூரம் படித்தானா இங்கிலீஷில், நாசாமானி போனியா. அவன் இங்கிலீஷில் படித்தா அப்படி தான் வரும். அப்புறம் ஐயோ அப்பா கலட்டி இருக்குப்பா. ஒரு சாதாரண விஷயத்தை அவன் பேரை நினைக்கிறான். உன் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படு. பேய் ஓடுது, நோய் ஓடுது, 10 பேர் உன்னை கும்பிடுறான்னா இதில் சந்தோஷப்படாதே, ஜாக்கிரதை. உன் பேர் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படு. அந்த பேரை கிறுக்காமல் பார்த்துக்க. அங்கே போய் சேர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நீ பெருமை அடைஞ்சி ஆஹாயின்னு தூங்க முடியாது. அங்கே போய் சேர்ற வரைக்கும் நீ கரண்டில் இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் பேசுவார்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி கடைசி நாள் கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் கூட்டம் இருக்குது. 8 மணியோடு முடிச்சிடுவேன். தயவுசெய்து நேரத்தோடு வாங்க. 8 மணிக்கு முடிச்சுட்டு நான் மதுரைக்கு போகணும்.
மறுநாள் வந்து யூசி ஸ்கூலு டீச்சர்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். அப்புறம் மாணவர்களுக்கு நான் பேசுகிறேன். 2 நிகழ்ச்சி இருக்குது. அதனால் நைட் நான் போய் ஆகணும். தயவுசெய்து ஒரு 8 மணிக்கு நான் முடிக்கிற மாதிரி அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கர்த்தர் சித்தமானா ஐயா கூப்பிட்டா அடுத்த முறை கன்வென்ஷன் மாதிரி நல்லா போடலாம். ஆகவே இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு முடிய போகுது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சரீர ரட்சிப்பு. 1 தெசலோனிக்கேயர், ஒரு 20 நிமிஷம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் என்ற வார்த்தையை பறிச்சுக்குங்க. அரை குறை முக்கால் முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. எதில் படிங்கம்மா. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. லேலுயா. இதுதான் இந்த 3 நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல பேசினது ஆத்துமா ரட்சிப்பு பேசிட்டேன். 2வது ஆவியின் ரட்சிப்பு பேசிட்டேன். 3வது சரீர ரட்சிப்பு இப்போ பேசி முடிக்க போகிறேன். இன்றைக்கி நைட்டில் சாயங்காலம் 2ஆம் வர்க்க பற்றி பேச போகிறேன். முக்கியமான காரியம் 2ஆம் வர்க்க பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம். ஆகவே சரீர மீட்பு அல்லது சரீர ரட்சிப்பு, மீட்புன்னு சொல்கிறதும் ரட்சிப்புன்னு சொல்கிறதும் ஒரே அர்த்தம்தான். நேற்றைய தினத்தில் ஐயா அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 24 சொன்னார். கேள்விக்குறி பவுல் சொன்னது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்? கேள்விக்குறி கேள்வி கேட்குறான். நான் செய்கிறது எனக்கே சம்மந்தம் இல்லை. அதில் 15 போட்டிருக்கு. நான் விரும்புறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். வெறுக்கிறத நான் செய்தா நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்யுதுன்னு ஒத்துக்கிட்டான். நான் கிடையாதப்பா, என்னை ஆளை கொடுப்பா. எனக்குள்ள பாவம் இருக்குது. அந்த பாவம் எங்கே இருக்குது? மாம்சத்தில் இருக்குது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. என் மாம்சத்தில், அதாவது நன்மை வாசமாக இருக்கிறதுல என்று அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டிய விருப்பம் என்கிட்ட இருக்கு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ இந்த கேள்விக்கு பதில், இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து எவன்டா விடுதலை கொடுக்குமான்னு சொல்லும் போது அந்த விடுதலை 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. அதில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்னைய பாவம் ஆவியின் பிரமாணம், என்னைய பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு. அல்லேலூயா. இந்த கேள்விக்குறிக்கு அங்கே பதில் இருக்குது. 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே பதில் இருக்குது. ஆகவே இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே நம்ம விடுதலானோ ஆகியிருக்கோம். எதில்? ஆத்துமாவில் விடுதலை, ஆவியில் விடுதலை, கடைசியில் சரீரத்தில் விடுதலை கொடுக்க போகிறாரு. அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 8 அதுலேயே 23 படிங்க. அதுவும் அல்லாமல் ஆவின் முதல் புலன்களை பெற்ற நாமும் கூட. கவனிங்க, ஆவின் முதல் புலன் என்ன? கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. ஆவின் முதல் பலன் என்னையா? அதான் சொல்லிட்டேனே, விசுவாசத்தின் பலனாகிய, சொல்லுங்க, ஆத்துமா ரட்சிப்பை. 1 பேதுரு 1:9 தானே ஆரம்பத்தில் சொன்னது. நான் விசுவாசத்தின் பலனாகி அதான் முதல் பலன், அதான் போட்டிருக்கீங்க. முதல் பலனை பெற்றவர்களாகிய நாம் எல்லாம் அந்த ரட்சிப்பு அடைஞ்ச நாம், அப்புறம் நம்முடைய சரீர மீட்பு. இந்த இதில் மீட்புனா ரட்சிப்பு. இந்த சரீரத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட இந்த புத்திர சுவிகாரம். அப்போ தான் நம்ம பிள்ளைகள் என்ற அதிகாரம் பெறுறோம். புத்திர சுவிகாரம்னா அவருடைய தத்து பிள்ளைகளாகிறோம். அந்த தவிக்கிறது தான் ஆவி. ஆவியில் தவிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த சரீரம் மீட்பு அடைகிறதுக்கு காத்திருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு நமக்குள்ளே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விடுதலை
இந்த மீட்பு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அது என்ன? 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்குவோம். ஈமை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஈமை பொழுதுன்னா அந்த அர்த்தம். ரகசியம் சொல்கிறேன்னு சொல்கிறான். இந்த ரகசியம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படலை, யாருக்கும் தெரியாது. பவுலப்போஸ்தலன் சொல்கிறான், 3ஆம் வானமணிக்கு போய் மனுஷர் பேசாத வார்த்தைகளை கேட்டு வந்தேன்னு சொன்னானே, அவன் தான் அந்த ரகசியங்களை சொல்ல முடியும். எழுதியிருக்கு, அதை நீ படி, அதை யோசித்து அதைப்படி நட. உனக்குத்தான் நல்ல அருமையாக ரோடு போட்டிருக்க, நீ ஏன் வேறு ரூட்டில் குறுக்கு வழி அந்த வழி இந்த வழியில் ஏன்பா போகிற? ராஜபாவே இருக்கு உனக்கு. நானும் அதில் ஒரு வழின்னு சொல்லலை இயேசு, நானே வழி. வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லேன் கொள்ளைக்காரன் பிசாசியோட ஒப்பிடுறாரு. வேறு ரூட்டில் போனீங்கன்னா இன்னையிலிருந்து மாற்றிக்கங்க. நான் அப்படி நினைக்கிறேன், அப்படி யோசிக்கிறேன், இப்படி தான் நான் உன் சின்ன அறிவை, மண்டைய அறிவை வச்சியா நீ யோசித்தது சரியாக போகுது. மனசனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது, அது முடிவோ சொல்ல மாட்டீங்களே. மரண வழின்னு இருக்கு. சாலமோனுக்கு என்னென்ன தெரிஞ்சதோ கடைசியில் பார்த்தா அவனுக்கே போச்ச மாதிரி. மாயை மாயை எல்லாமே மாயதாயா. ஒரு உலகத்தாங்கூட ஒரு பாட்டு பாடுறான், 1000 அம்மா நீன்னு. இவன் சொல்கிறான், 1000ங்களுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியை நான் காணலை. ஏன் உன்னை கட்டியே சாமியாருக்கு போகிற சன்னியாசி பரதேசியாக போகிற காலத்தில் 1000 மனைவி கட்டினா ஒழுங்காவாக இருக்கும். கடைசியில் பாகாலை கும்பிட்டு கோயிலை கட்டி கடவுள் பேசி கூட கேட்காம கெட்டு நாசமாக தாயா போனான். சாலமோனிலும் பெரியவர் இயேசு தான் நமக்கு வழிகாட்டியே தவிர, ஞானமே தவிர, அந்த ஞானம் அறிவு பொக்கிஷங்கள்லாம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. கொலோசியர் 1:23 2:23 அவருக்குள்ளே அடங்கியிருக்கு. கொலோசியர் 1:18 அவரே ஆதியும் முதல் பலனானவர், முந்தினவர், எல்லாமே அவர் தாயா. அவர் தாயா தலைவர். அவர் தலையா இருங்க. ஸ்திரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை. அந்த இடத்துக்கு நீங்கள் வரல, தெரியல தேவன். 1 கொரிந்தியர் 11:3-4 உள்ளது சொல்கிறேன். என் கருத்தை எதையும் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஆகவே இந்த ரகசியத்தை சொன்ன அந்த மறுரூபம் தான் இந்த சரீரத்தில் நடக்கிற விஷயம். மார்த்தாள் கேட்கும்போது இயேசு சொன்னது இப்போ நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, நானே வழியும் சத்தியமும் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவனும் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். இது நம்புறியான்னு கேட்குறாரு. ரொம்ப ஆழமான காரியம் அது. கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறது மரித்தாலும் எழும்புவான்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, லாசர் உயிர் தெழுந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பூமியிலே மண்ணிலே படுத்திருக்கிற தூங்குகிற பரிசுத்தவான்கள், கிறிஸ்துக்குள் மரித்த அந்த பாக்கியவான்கள் இயேசு மத்திய வானத்தில் வரும்போது முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்க தான் எழுந்திருப்பாங்க. அன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன் என்னைக்கு சாக மாட்டான், செத்து போகிறதில்ல. அப்படியே என்றென்றும் சாக மாட்டான்னு சொல்கிறார்ல, அதை தேவனை போலவே மாறிடுறான். ஐயா, இயேசு கூட செத்து தான் அப்புறம் உயிர் தெழுந்தார். தேவன் தான் சாகாதவர். சாவாமையை தரித்து கொள்ளும் போது மரணமே ஒரு கூரங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு கம்பீரம் ஒரு மனுஷனுக்கு. இயேசுவை விட அதிகமாக தேவனை போல அவன் மாறுறான். லேலுயா. யாருக்கு தெரியும் இந்த ரகசியம்? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் 15, 16, 17 ஆகிய அந்த 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் படிங்க. படிங்க.
விசுவாசிக்கிறோமே. ஆ ஆ கவனிங்க இருமா. தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். எவரோட? இயேசுவோட தேவன் கொண்டுட்டு வர்றது யார? கிறிஸ்துக்குள் மரித்தவங்களை தேவன் எழுப்பி இயேசுவோட கொண்டு வர்றாராம். கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் படிங்க. வார்த்தையா வருகையா? ஆ ஆ ஆ ஆ கவனிங்க, இங்கே கர்த்தருடைய வருகைன்னு இருக்குல்ல, இதே நிகழ்ச்சி தான் 1 கொரிந்தியர் 15:51 இதோ ரகசியத்தை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறான். அந்த ரகசியத்தையும் இங்கே உள்ள வருகையும் ரெண்டும் சேர்த்திங்கன்னா ரகசிய வருகை. ரகசிய வருகை இருக்கான்னு கேட்குறான் ஒருத்தன். அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் அப்போ இணைச்சி ஏன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரே ஆக்கியோனுப்பா, ஒரே நிகழ்வுப்பா, ஒரே சம்பவம்ப்பா, ஒரே கருத்துப்பா. அங்கே ஒன்று சொல்கிறான், இங்கே ஒன்று சொல்கிறான். அது ஏன் இணைச்சி சொல்லக்கூடாது? உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு 1 அதிகாரத்தில் இயேசுன்னு இருக்குது 21, 2 அதிகாரத்தில் கிறிஸ்துன்னு இருக்குது. 2 இணைச்சி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறது இல்லையா? தப்பா இது? ஒரே ஆக்கியோன்னு ஒரே புஸ்தகம் தானே. அது மாதிரி தானே நான் சொல்கிறேன். ரகசிய வருகை, ரகசிய வருகை. ரகசிய வருகைன்னா அது அர்த்தம் என்னென்னா, உலகத்துக்கு தெரியாது, ஊர் உலகத்துக்கு தெரியாது. அதான் திருடனை போல வருவேன்னு சொல்கிறாரு. திருட வர்றது யாருக்கு தெரியாது. அதுபோல் இந்த உலகத்துக்கே தெரியாமல் மத்திய வானத்திலே இயேசு வரப்போகிறார், தேவன் அவரை கூட்டிகிட்டு வரப்போகிறாரு. அந்த அர்த்தம் தான். பூமிக்கல்ல, பூமியில் வர்றதுக்கு பேர் 2ஆம் வருகை. நான் அதை சொல்லலை. மத்திய வானத்தில் வர்றாரு. அங்கே தான் படிங்க, தொடர்ந்து படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பூமிக்கல்ல, வானத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்துக்கு வர்றாரு. அப்புறம் அப்பொழுது கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எவையவே உலக கிறிஸ்து 2000 வருஷமாக கிறிஸ்தவன் எவையவே செத்துருக்கானோ படிக்கம்மா. அவங்க தான் முதல் பலன். இதான் முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. 2ஆம் மரணம் வந்து அக்னி கடல் ஜட்ஜ்மெண்ட்டில். முதலாம் உயிர் தெழுதல் முதலாவது எந்திரிக்கிறாங்கல்ல, அதான் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க உலகம் முழுவதும் எந்திரிக்கிறது இல்லை. கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க அவங்க மனவாட்டியாக இருப்பதனால முதல்ல எந்திரிக்கிறாங்க. பின்பு 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 உயிரோடு இருக்கும். அன்னைக்கு சாகாமல் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் பின்பு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேலே போக இந்த முதலாம் உயிர் தெழுதலில் போகிறாங்க இல்லையா, அவங்களோடு கூட மேகங்கள்லே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும். இதுதான்யா மிக முக்கியமானது. இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க தயவு செய்து அறிஞ்சிக்கங்க. பூமியில் இயேசு கால் மிதிக்கலை, மத்திய வானத்தில் மேகங்கள்ல ஆகாயம்னு போட்டிருக்கு. இங்கே பூமியில் நடக்கிற சம்பவம் இல்லை. அதான் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொல்கிறாரு. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்னு சொல்கிறார்ல. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, அந்த அர்த்தம் தான். திரிக்கிற ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, வயல் இருக்கிற ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ராத்திரியில் படுத்திருப்பாங்க ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படும், ஒருத்தன் கைவிடப்படுவான். ஒருத்தன் கேட்குறான் 4 முறையாக வந்துட்டு போவார்னு கேட்குறான் ஒருத்தன். இல்லை மகனே, இயேசு சபை எடுக்கும்போது உலகத்தில் 4 கால நிலைமைகள் இருக்கும். ஒரு நாடு பகலாக இருக்கும், ஒரு நாடு ராத்திரியாக இருக்கும், ஒரு நாடு மதியமாக இருக்கும். அதுதான் அந்த அர்த்தம் தான். இப்போ அமெரிக்கா எப்படி இருக்குது? நைட்டு தானே, ராத்திரி தானே. அமெரிக்கா இப்போ ராத்திரி, இப்போ நமக்கு பகல். கர்த்தருடைய வருகை வரும்போது அங்கே ஒன்று தூக்குவார், இங்கே ஒன்று தூக்குவார். ஒரே நிகழ்வு தான். ஆகாயத்தில் மேகங்களில் அவர்களோடு கொண்டு எடுத்துக்கொள்ள. அப்போ மரணமே இல்லாத அளவில் ஒரு மனுஷன் சாவாமையே அவன் தரித்து கொள்கிறான். ரொம்ப ஆழமான காரியம் இது. யூடியூப்பில் திரும்ப கேளுங்க, இதை கேளுங்க. அதுதான் சரீர மீட்பு. அந்த நேரத்தில் தான் அவன் சொல்ல முடியும், மரணமே உன் கூரங்கு
பாதாளமே உன் ஜெயம் எங்க? மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கிட்டார். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே 17 ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தையினாலே இதான் கிறிஸ்தவங்களுக்கு தேற்றக்கூடியது. இதான் ஐயா கால் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், வீடு கொடுப்பார். இது தேற்றதில்லை. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, வெள்ள சேதத்தில் புயலில் எல்லாம் சோப்பு டப்பா மாதிரி அலைஞ்சி எல்லாம் அரைச்சிட்டு போச்சுல்ல. இதான் ஆசீர்வாதமா? எத்தனை பெரிய வீடு 30 மாடி கட்டடமெல்லாம் கீழே விழுந்து 10 மாடி கட்டடமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இதெல்லாம் ஆசீர்வாதமா ஐயா? மண்ணோட மண்ணாக போயிடும், அக்னிக்கு இரையாக போயிடும். இது ஒரு ஆசீர்வாதமா? பெருசா நீ பெரிய இவன் மாதிரி சொல்லாத. மேலானதை நினை, மேலானதை யோசி. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோம். ஆகையினாலே என்றென்றும் அவரோட இயேசுவோடு அப்புறம் பிரியவே. கல்யாணம் ஆகிட்டா பிரிய முடியுமா? அந்த ஆதாமுக்கு அந்த தேவன் ஏவால கைப்பிடிச்சி கொடுத்த மாதிரி இந்த 2ஆம் ஆதாமாகி இந்த இயேசுவுக்கு மணவாட்டியாகி சபையை தேவன் கையை பிடிச்சி கொடுக்குறாரு. பரிசுத்தாவியை எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சபையை தேவன் இயேசுக்கிட்ட கொடுக்குறாரு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அந்த கல்யாணம் அந்த மனைவி இயேசுவின் மனைவி ஆகிறார். ஆன பிறகு இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர். ஒரு பொம்பளைக்கு எவ்வளோதான் டிகிரி வாங்கினாலும் பணம் இருந்தாலும் அடியங்கப்பா எவ்வளோதான் வசதி அப்பா அம்மா இருந்தாலும் புருஷன் இல்லாட்டினா, கல்யாணம் இல்லாட்டினா அந்த பொம்பளைக்கு என்ன வாழ்க்கையே இல்லையே. அது மாதிரி தான் ஆவிக்குரிய மணவாளனாகிய அந்த இயேசு இல்லாமல் அவரோட கல்யாணத்தில் பங்கு பெறாமல், மனைவி என்ற பேர் எனக்கு வராமல், அவரோட இணைக்காமல் தூக்கமே வரக்கூடாது, நிம்மதியே இருக்கக்கூடாது. லேலுயா. இந்த வார்த்தையினாலே ஒருவருக்கொருவர் தேற்றுங்கள். இதுவே சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை. இந்த கால நிலைமையிலிருந்து அடுத்து என்ன வர்றது என்று இன்னைக்கு சாயங்காலம் சொல்ல போகிறேன். அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு இந்த பூமிக்கு வர்றாரே, இதே பூமியில் கால் மிதிக்கிறாரே, அதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. சாயங்காலத்தில் விவரமாக சொல்ல போகிறேன். எனக்கு நேரம் கொடுங்க. அதனால் ஆராதனை பாட்டு என்றைக்கும் பாடிக்கலாம். நீங்கள் இந்த சத்தியம் கேட்க முடியாது. காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். காசுக்கு பணத்துக்குன்னு அடிமையானவன் அல்ல. விலையேற பெற்ற வெளிப்படுத்தின விசேஷம் விளக்குறை இருக்குது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் விளக்குறை இருக்குது. எபிரேய நிருபத்துக்கு மட்டும் ஒரு விளக்குறை எழுதியிருக்கேன். இந்த 3 புத்தகம் தான் ஐயா சொன்னது. அறிவிப்பு 500 ரூபா என்ன ஒரு மாற்றுனா செலவாகிடுது. இது பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகும், அழியாத பொக்கிஷம். நீ நானுன்னு முந்தி வாங்கிக்கிங்க. சாயங்காலத்தில் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன் தெரியுமா? ஒரு யூடியூப்லாம் பார்த்துட்டு ஒரு ஒன்லி ஜீசஸ் குரூப்னு நினச்சேன். ஆரம்பத்தில் நினச்சேன், ஏன்னா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுட்டே வரமாட்டேங்கிறாரேன்னு நினச்சேன். அதன் பிறகு சில செய்திகளை கேட்கும்போது தான் எனக்கு புரிந்தது, இன்றைக்கு அவசியம் புதிய ஏற்பாடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம் இருக்கு இல்லையா? அவர் ஒன்லி ஜீசஸ் குரூப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகும் எப்படின்றதை பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த புக்கை படிக்க வேண்டாம்னு சொன்னேன். கவனிங்க, ஆதி ஆகமத்திலிருந்தே தேவன் வார்த்தையாகி இயேசுவை கூடவே வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே தான் அங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, அந்த கனியை புசித்த பொழுது தேவன் சொல்லுகிறாரு, அவன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனானான். அல்லேலூயா அப்படின்னு இயேசுவிட்ட சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.
பாபேல் கோபுரத்தை கட்டி அவர்கள் முடித்து இனி ஒருவரும் இந்த பாபேல் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்த முடியாது என்று கட்டி கொண்டிருந்தார்கள். தேவன் பார்த்தார், அவர்கள் ஒருவரும் நிற்க முடியாது என்று நினைக்கிறார்கள். நாம் போய் அவர்கள் பாசைகளை தாறுமாறாக்குவோம். என்ன சொன்னார்? நாம் அப்படின்னா என்ன? நான் போகிறேன் சென்னைக்கு. தவறாக சொல்கிற தன் மனைவி கிட்ட, போயிட்டு வாங்க. நாம் போவோம் சென்னைக்கு, போவோங்க அப்படித்தானே சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம் போய் அங்கே அவர்கள் பாசைகளை தாறுமாற ஆக்குவோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து அந்த ஒவ்வொரு தெய்வம் இருப்பதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவை மறுதலித்தாலும் அந்தி கிறிஸ்து, குமாரனாய் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனும் அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் உடையவனே தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் சத்தியத்தை ரொம்ப அதிகமாய் கவனமாய் படிக்கணும். புதிய ஏற்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாய் படிக்கணும். நாங்கள் உங்களுக்கு வேதவசனம் வாசிக்கிறது எப்படின்னா, ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துகிறோம். அந்த செய்திக்கு ஆதாரமாக இருக்கிற பகுதியை வேதத்தில் வாசிக்கிறோம். அதான் நம்ம இங்கே செய்து கொண்டிருக்கிற வேலை. ஒருவேளை நிருபங்களிலே ஒரு தலைப்பெடுத்து எடுக்கிறோம் என்றால் அந்த நிருபத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் ஒன்று எடுக்கிறோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு பகுதியில் வாசிக்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு பகுதி எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த பழைய ஏற்பாடு பகுதியை வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்லது தான், வரிசையாக வாசிப்பது வேத அறிவு உண்டாகும். நீங்கள் 5 மணி காலையில் வரிசையாக வாசிங்க. சாப்பிட முன்னாடி மாலை ஜபத்தில் வரிசையாக வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி வாசித்துட்டே வந்துட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக பைபிளை முடிச்சிடலாம். டைம் கிடைக்கும்போது பைபிளை படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறு வயதில் ஐயாட்ட நான் சொன்னேன், 40 அதிகாரம் 50 அதிகாரம் 2 மாதத்தில் பைபிளை முடிக்கணும். படிச்சுக்கிட்டே இருப்பேன். கடையில் உட்காந்துருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆட்கள் வருவாங்க, நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு காதில் விடலையான்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லுவேன். அது எப்படி அங்கே படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, இங்கே சொல்கிறீங்க, கேட்குறீங்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னதை நான் சொன்னா இல்லையா? சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே என்ன படிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. என்னை நெருங்கி பழகின ஆட்கள். நான் சொல்லுவேன், இந்த பகுதியில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, அதை படித்தேன். ஒரே நேரத்தில் எப்படி 2ஐயும் உள் வாங்கினீர்கள்? அல்லேலூயா. ஒன்றை காது கேட்குது, ஒன்றை இருதயம் என்ன செய்யுது? தியானிக்குது. காதில் கேட்குறது சிந்தைக்கு போகுது, படிக்கிறது இதயத்தில் செய்யுது, நிற்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடு நமக்கு மிக மிக அவசியம். அவைகளெல்லாம் நமக்கு திருஸ்தாந்தங்களாக சரித்திர ரீதியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் புதிய ஏற்பாடு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டிய செய்திகளை புதிய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் பண்ணிடுவோமா? என் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தான், ஒருவன் என் வழியாய் தெய்வீக வாழ்க்கைக்குள்ள வந்தால், ஒருவன் என் வழியாய் பரலோகத்தை அடைய வேண்டும் என்று வந்தால், ஒருவன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி பிதாவை விசுவாசித்தால், தேவனை விசுவாசித்தால், பரலோகம் ஒன்று உண்டென்று விசுவாசித்து அதற்காக பிரயாணம் செய்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் 2 விதமான ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொன்னான். அவன் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அவன் உள்ளான வாழ்க்கையிலும் புறப்பான வாழ்க்கையிலும் மேய்ச்சலை கண்டடைவான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன சத்தியம். உள்ளான வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய வாழ்க்கை. அதில் சரியாய் சத்தியத்தை புரிந்து கொண்டு பரலோகம் செல்லுவான். புறப்பான வாழ்க்கை என்பது இவ்வுலகத்துக்குரிய பரலோகத்துக்கு நேராக நடத்தப்பட வேண்டிய விதத்தில் இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன் என்று சொன்னது தான்
இயேசு சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவர் 2 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். ஜெபம் பண்ணுவோம். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் தேவனாகி கர்த்தரை தேடுகிறோம், பிதாவாகி தேவனை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரை நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அவர் இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடவிட முடியாத தவிக்கிறீர்களா, உங்களுக்காக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஒருவருக்கு ஒன்று சொல்லுவோம், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபியுங்க. அது உண்மை, அது தேவன் சொன்னார். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய, ஜெபியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒருவேளை நரகத்துக்கு போகிறது போல உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் எவ்வளவு வேதனைப்படுவீர்களோ அதுபோல் அவர்களும் வேதனைப்படுவார்கள். ஜெபத்தில் தாங்குங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக, ஆண்டவரே, என்னை இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிக்கணுமே நீங்கள் வேண்டிக்கிட்டா, அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். என் பிள்ளை வேண்டிக்கிட்டான் பார்த்தீங்களா, பிதாவே, அவன் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான், என் நாமத்தினால் வேண்டிக் கொண்டான், அவனுக்கு அதற்குரிய பலன் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், சரீரத்தின் கிரியைகளை ஜெயிக்கணும். அவனுக்கு விரோதமாய் உலகத்தில் கிரியை செய்கிற எல்லா விதமான சக்திகளையும் எல்லா விதமான கிரியைகளையும் அழித்து ஒழிக்கணும். அவன் விடுதலையோடு உடைய சமூகத்தில் வரணும். நம்ம தேடணும். நம்ம ஒன்றாக இருக்கிறது போல நம்மோடு அவன் ஒன்றாக இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுக்கென்று மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம் உலகத்தின் பாவத்தில் வாழ்ந்து பாதாளம் போவதற்கென்று தேவன் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. நீங்களும் நான் ஜெயிக்கணும், ஜெயம் பெறணும், பரலோகம் போகணும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். 2 நேரம் உங்களுடைய பிள்ளைகள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தைகளை கேட்டதை பரலோகத்தின் தேவன் அறிவி. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம், 2 விதத்திலும் உடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறையில்லாமல் இருக்க நம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் சொல்லிக்கிறேன். செய்தி கொடுத்த மகனையும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. அடியேனையும் உடைய கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. உமக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் உண்மையும் உத்தவமாய் உழைக்க, பிரயாசம் எடுக்க, ஆண்டவர் ஊழியங்களை செய்ய, இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க அடியேனுக்கும் இரக்கம் பாராட்டும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இயேசு ரட்சகருடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வருகிற சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும், ஆராதனைக்கு வர தடைப்பட்ட அன்பான தேவ பிள்ளைகளோடும், உலகம் முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவர் வருவரையிலும் அவருடைய கிருபை மாறாதிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். மாலை சரியாக 6 மணிக்கு கூட்டம் தொடங்கி 8 மணிக்கு முடிஞ்சிடும். ஓடி வாங்க, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தனியாக ஜெபிக்க வேண்டும் விரும்புகிறவர்கள் வாருங்கள், ஜெபித்து செல்லுங்கள்.